கழுத்து. அப்ப இடையினம் எங்க இருக்கும்? கழுத்து. எரல வளல, எரல வளல அப்படின்னு சொல்ல முடியாது. மெல்லினம் இடையினத்தை இடையோசை புரியுதால் இடையினம் என்கிறோம். ஓகே, இங்க பாருங்க, குறுகிய ஓசையுடைய உகர ஒளியே, குறுகிய ஓசையுடைய உகர ஒளியே நம்ம என்னன்னு சொல்றோம்? குற்றியலுகரம் சொல்றோமா? இதில் கண்டு, அதை எக்ஸாம் சொல்றேன், கண்டு குசுடு துப்புறது குற்றியலுகரம். ஓகே, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? எல்லாருக்குமே தெரியும். 6 வகைப்படும் சொல்லுமா? நெடில் தொடர். ஒரு தனி நெடிலை தொடர்ந்து ஒரு குசுடு துப்புற வார்த்தைகள் வந்தா அது பேர் என்ன? நெடில் தொடர் குற்றியல். தனி நெடில் எழுத்த தொடர்ந்து வரணும். அதுவே தனி குறில் எழுத்த தொடர்ந்து பகு, மசு அப்படின்னு வந்தா, நடு அப்படின்னு வந்தா, மது அப்படின்னு வந்தா, இது பேர் என்ன? இது குற்றியலுகரம் ஆகுமா? முற்றியலுகரம் ஆகுமா? முற்றியலுகரம். ஆமா, ஓகே. தனி குறிலை தொடர்ந்து குசுடு துப்புற வார்த்தைகள் வந்தாலும் அது பேர் முற்றியலுகரம். இல்ல இந்த 6 எழுத்து குசுடு துப்புற தவிர மீதி வரும் இல்லையா? மீதி இருக்கக்கூடிய வல்லினமோ மெல்லினமோ வந்து வருது இல்லையா? மெல்லினமோ இடையினம், அந்த எழுத்துகள் வந்தாலும் அது பேர் முற்றியலுகரம். ஓகேவா? சரி, வன்தொடர் குற்றியலுகரம் உங்களுக்கு தெரியும். என்ன வரணும்? ஒரு, அதாவது இந்த குசுடு துப்புற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை தான் கண்டுபிடிக்கணும். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர். இப்போ குற்றியலுகரத்தை எந்த டைப்னாலே எப்படி கண்டுபிடிக்கணும்? கடைசியில குசுடு துப்புறன்ற வார்த்தை முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை வச்சுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்படித்தானே பார்த்தோம். நெடில் தொடருக்கு இங்க கடைசி கூக்கு முன்னாடி பா நெடில் தொடர் வந்திருக்கு, அதனால இது பேர் என்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம். இங்க இக்கு, இச்சு, இட்டு, இத்து, அதாவது கசட்ட அப்புறம் வந்திருக்கு, அப்ப இதுதானே வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? அது மாதிரி மென்தொடர் குற்றியலுகரம் பாப்போமா? ஓகேவா? சரி, வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகுமா மிகாதான்? சொல்லி பாருங்க. கண்டு, வேற சொல்லி பாருங்க. பாட்டு, பாட்டு பாடினேன். இப்போ வருமா வராதா? வருமா? பாட்டு பாடினேன். ஓகேங்களா? ஏன்னா வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி என்ன வரும்? வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகும். அதுவே மற்ற குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? சென்று வந்தான், சென்று பார்த்தான். இந்த இடத்துல எங்கேயாவது இப்பு போட்டு எந்த புக்லயாவது பாத்துருக்கீங்களா? சென்று பார்த்தான். இப்போ வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா மென்தொடர் குற்றியலுகரத்துல என்ன பண்ணக்கூடாது? வல்லினம் மிக கூடாது. மென்தொடரோ இடைத்தொடரோ எதை தவிர, வன்தொடரை தவிர வேற எங்கேயும் வல்லினம் வராது. சரிங்களா? ஓகே, இங்கு, பஞ்சு, கண்டு பாத்துருமா? அம்பு, இதெல்லாம் என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் எல்லாருக்கும் தெரியும். செய்து, மார்பு, சால்பு, வீழ்த்து. ஓகேங்களா? கரெக்டா? ஓகே, இவ்வை தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றியலுகர சொல் வருமா பாருங்க, எங்கேயாவது வருமா பாருங்க. இவ்வை தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றியலுகர சொல் வருமா? யா வந்துருச்சு, ரா வந்துருச்சு, லா வந்துருச்சு, லா வந்துருச்சு. இன்னொன்னு என்ன வரணும்? வா வரணும்ல. அந்த வாவை தொடர்ந்து ஏதாவது ஒரு குற்றியலுகர சொல் எங்கேயாவது வருமா? குசுடு துப்புரு போட்டு பாருங்க. யுசு, ஓகேங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை பூ, ஓகேங்களா? குசுடு துப்புருவா, கு, சு, டு, து, குருன்னு ஏதாவது ஒரு வார்த்தை உங்க தமிழ் எழுத்துல இடவே கிடையாது. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? உகரம் இதுவும் 2 எழுத்து. ஓகே, ஆயுத குற்றியலுகரம் உங்களுக்கு தெரியும். ஆயுத குற்றியலுகரம் எப்போ வரும்? ஆயுதத்தோட குற்றியலுகரம் கண்டிப்பா நடுவுல மட்டும்தான் வருமா? அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும்? ஒரு தனி குறில் எழுத்து, ஒரு தனி, ஓகேங்களா? தனி உயிர் ஒரு எழுத்தும், ஓகேங்களா? அதை தொடர்ந்து ஒரு தனி உயிர்மை, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குறில் எழுத்து வரணும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஒரு உயிர் நெடில், ஒரு உயிர்மெய் எழுத்து வரணும். ஓகேங்களா? எஃகு, காசு, அஃது, அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் அது வரும். சரி, உயிர் தொடர் குற்றியலுகரம் அழகு, முரசு, என்ன சொல்லுவோம்? குசுடு துப்புருக்கு முன்னாடி என்ன வரும்னா அதை பிரிச்சு பார்த்தா இல் கூட்டலா. இந்த எல்லாரும் கேட்பாங்க, இங்க உயிர் தொடர் வருது, லான்றது உயிர் மெய் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அதை பிரிச்சு எழுதுனா எப்படி முடியும்? இல் கூட்டல் லான் தானே எழுதுவோம். இதை இரு கூட்டல் லான் தானே எழுதுவோம். இரு கூட்டல் லா, ஓகேங்களா? ஈ கூட்டல் லா, அப்படிதான் எழுதுவோம். அப்போ அதுதான் அந்த கடைசி எழுத்து தான் என்ன பார்க்கணும்? உயிர் தொடர் எழுத்து வந்தா உயிர் தொடர் குற்றியலுகரம். சரிங்க. எத்தனாவது பேஜ் பார்த்தோம்? சரி, ஒரு நிமிஷம். கையில நோட் பண்ண வச்சிருக்கீங்களா? ஏன்னா முக்கியமான வார்த்தை இல்லை. ஏன்னா மீண்டும் மீண்டும் ஒரு புக்கை பார்க்க முடியாது. ஸோ எதெல்லாம் இதுல எது இம்பார்ட்டன் நமக்கு தெரியாது. எங்கெல்லாம் நான் இம்பார்ட்டன் சொல்றேனோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புக்கு முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஓகே, உயிர்த்தொடர் குற்றியலுகரம் ஓகேவா? முற்றியலுகரம் போலாமா? ஊசு தனியாக உள்ள உயிரெழுத்து உகரமும், தனியாக உள்ள உயிர்மை எழுத்துகளில் உகரமும் முற்றியலுகரமாகும்.
அதாவது உகர எழுத்து ஊன்னு எது வந்தாலும் சரி, இல்ல சூன்னு எது முடிஞ்சாலும் சரி, அது எல்லாமே முற்றிலும் கூட சொல்றாங்க. நம்ம அந்த இதை பார்த்து வரோம். தனி குறில் எழுத்து தொடர்ந்து வந்தாலோ அல்லது அது இல்லாம குசுடு துப்புரு வார்த்தைகள் இல்லாம, ஓகேங்களா, மத்த நூ நூ மூ யூன்னு சொல்லிட்டு மத்த 12 எழுத்துகள் வந்தாலும் அது பேர் முற்றிலும் உகரம். அதான் நமக்கு அது தேவையில்லை. நம்ம பேசிக் அங்க தெரியும், நம்ம அதை பார்த்துட்டோம். ஓகேங்களா, சரி. சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 12 உயிர் எழுத்துக்கள். நோட் பண்ணுங்க, 12 உயிர் எழுத்துக்களும் எல்லாத்துலயுமே இது இருக்கு இல்லையா, உயிர் எழுத்துக்கள் 12லுமே சொல்லுக்கு முதல்ல வருதா இல்லையா? வரும், பார்த்திருக்கோம்ல. இங்க பாருங்க, உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதலில் வரும். எழுதிங்க, ஜஸ்ட் எழுதிங்க. ஓகேங்களா, ஓகேவா? அடுத்து போலாமா? மெய் எழுத்துக்களை கா சா தா தா பா. ஓகேங்களா, நான் சொல்றது மெய் எழுத்துல கா சா தா தா பா. இது 4 எழுத்து. 5 எழுத்து எத்தனை? 1 2 3 4 2 4 5 எழுத்தா? ஓகேங்களா, மொத்தம் எத்தனை எழுத்துங்க? ஆமா, 5 எழுத்து. ஓகேங்களா, டா கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. டா நம்ம எங்க பாத்துருக்கோமா? சமாரம் அது, ஆனா நம்ம புக்ல டா வராதுன்னு பார்த்திருப்போம். ஆமா, டாவை கூட விட்டுருங்க. காசா தாப்பா 4 எழுத்து. ஏன்னா டாவும் ராவும் வரக்கூடாது தமிழ்ல. ஓகேங்களா, அதே மாதிரி ஓகே, இது 4 வல்லினத்து இல்லையா? மெல்லினத்துல என்னென்ன வரும்? ஞா. ஓகேங்களா, ஞா. அதுக்கப்புறம் நா வரும். ஓகேங்களா, ஞா வரும், நா வரும். அதுக்கப்புறம் அது 2 தான் வருது. ஓகேங்களா, மீது எதுவுமே வராது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம புக்ல ngா வரிசை வருதுன்னு பார்த்தோமா? வரும் தானே? ngா மட்டும் வரும்னு பார்த்தோம்ல தமிழ் புக்ல. ngா மட்டும் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ஞா வரும், நா வரும். ngா ஒரே ஒரு எழுத்து மட்டும் வரும். ஞா 4 எழுத்துல வரும். அப்படிலாம் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா, சரி. அதே மாதிரி மீதி என்ன வரும்னா பா மா யா. ரா வராது. ஓகேங்களா, ரா வராது. ஓகேங்களா, ரா வரக்கூடாது, தமிழ்ல வராது. லா வா இந்த எழுத்துக்கெல்லாம் சொல்லுக்கு லாவும் வருமா? லாவும் வராது. கரெக்ட் தானே? லான்ற எழுத்தும் வராது. சரி, இங்க கீழே இருக்கும் பார்த்துலாருங்க. ஓகே, எது வருது பாருங்க. கா ngா சொல்லுக்கு முதலில் வராது. சா ஞா டா நா. நம்ம புக்ல இருக்கிறதே எத்தலாம், இதுல தேவையில்லை. இது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ரா இக்காலத்தில் பிறமொழி சொற்களில் மொழி. ஓகே, இவங்க பிறமொழியோட சேர்த்து சொல்றாங்க. சரிங்களா, அதனால இந்த டேட்டா நமக்கு தேவையில்லை. போலி தான் பார்த்துருக்கோம். ஓகே, நான் இது போலினா தெரியல. முதல் எழுத்து மாறி இருந்தா அது பேர் என்ன? முதற் போலி. இடை எழுத்து மாறி இருந்தா அது பேர் இடைப்போலி. கடை எழுத்து மாறி இருந்தா கடைப்போலி. ஓகேங்களா, ஓகே. சொல்லு பாடுகிறான் எப்படி பிரிக்கணும்னா பாடு கிரு ஆண். ஓகேங்களா, இதுல பாடுகிறான்றது பாடு பகுதி. ஓகேங்களா, கிரு என்ன சொல்லலாம்? நிகழ்கால இடைநிலை. ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். உரிச்சொல்லு, இடைச்சொல்லு, திரிச்சொல்லு நமக்கு தெரியும். படம்தான், கிள்ளை. ஓகேங்களா, இதெல்லாம் திரிச்சொல்ன்றது யாருக்கு மட்டும்தான் புரியும்? படிச்சவனுக்கு மட்டும்தான் புரியும். அதுதான் என்ன சொல்லுவோம்? திரிச்சொல் சொல்லுவோம். இயல் சொல், அதாவது இலக்கண வகைப்படி சொல்லு எத்தனை வகைப்படும்? இலக்கண வகைப்படி 4 தான். இலக்கிய வகைப்படி 4 தான். இலக்கண வகைப்படி 4 என்ன? ஒண்ணு பெயர் சொல்லா, ஒரு பெயரை குறிக்கிறது. 2வது வினைச்சொல், வினையை குறிக்கிறது. 3வது என்ன பார்ப்போம்? இடைச்சொல். 4வது உரிச்சொல். அது நமக்கு தெரிஞ்சுதான், பேசிக் தான். அது இலக்கிய வகையில 4ஆ பிரிப்போம். என்ன ஒண்ணு இயற்சொல், அதாவது இந்த உலகத்துல இயல்பா இருக்கிற சொல்லு, அது எல்லாத்துக்குமே புரியும். போனான், கிளி. ஓகேவா, அதுவே திரிச்சொல்னா யாருக்கு மட்டும் தான் புரியும்? மட்டுமே புரியக்கூடிய கடினமான சொல். படம்தான், கிள்ளை. ஓகேங்களா, அதான் படம்தான்னா சென்றான் அர்த்தமா. படம்தான்னா சென்றான். கிள்ளைன்னா என்ன சொல்றேன்? கிளி. ஓகேங்களா, கிளி தத்தை பாத்துக்கமா. கிளி தத்தை. அப்புறம் பிள்ளை இதெல்லாமே எதை சொன்னா கிளியை குறிக்கும். ஓகே, வட சொல். அடுத்து இன்னொரு 3வது என்ன சொல்லுவோம்? வட சொல். சமஸ்கிருத மொழியின் சொல் தமிழில் வழங்குவது தான் என்னது? வட சொல்னாலே இது மட்டும் தான், சமஸ்கிருத சொல் மட்டும் தான். சரிங்களா, அந்த வட சொல்ல 2ஆ பிரிப்புமா? ஞாபகம் இருக்கலாம். ஒண்ணு தற்சமம், அதாவது அங்க இருக்கிற சொல்ல தற்பவம் அப்படியே யூஸ் பண்ணோம்னா அது பேர் தற்சமம். வடமொழியில இருக்கக்கூடிய சொல்ல. ஓகேங்களா, இங்க பாருங்க, ஏதேனும் யார் இங்க பாருங்க, தமிழ் மொழியில் அங்க இருக்கு தற்சமம். ஓகேங்களா,
அதற்கு வட சொருக்கு சமமானது, தற்சமம். சமம்னா என்னது? சமமானதுன்னு அர்த்தம். எப்படி? வேறுபாடு அடைந்த சொல் வந்து தற்பவம். அதே மாதிரி வர சொல் வந்து தற்சமம். அதை மாத்தி எழுதுறது பேர் வந்து என்ன பண்றோம்? தற்பவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே. கமலம், காரணம், குங்குமம், இது எல்லாமே என்ன சொல்லு? இது எல்லாமே வட சொல். ஓகேவா? அதை நம்ம தமிழ் எப்படி எழுதுறோம்? அப்படியே எழுதுறோம். கமலம், ஓகேங்களா, காரணம், குங்குமம், நம்ம எந்த இதுவும் மாத்தாம எழுதுறோம் இல்லையா? வடமொழியில எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி எழுதுறோம். அதனால இது வந்து தற்பவமா தற்சமமா? வெரி குட், தற்சமம். ஓகே, ஓகேனா? ஓகே. இப்போ தற்பவம் சொல்லி பார்க்கலாம். வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்கலாம். வடமொழியில வந்து அந்த இப்ப ஜான்றது தமிழ் எழுத்தா வடமொழியா? வடமொழி. ஆனா அதை நம்ம தமிழ் எழுதும்போது என்னவா எழுதுறோம்? ஜாக்கு பதிலா சானு மாத்தி எழுதுறோம் இல்லையா? சயம், அம்புஜம், அம்புயம், ஓகேங்களா? சண்முகம், சண்முகம், சாப்பிடுறோம் இல்லையா? ராமன், இது சொல்ல ராமன், ராமனே எழுதுறோம். அப்ப ராமன் என்பது ராமன், இதுலயும் ராமன் தான் இருக்கும், இங்கேயும் ராமன் தான் இருக்கும். அப்ப என்ன பண்றோம்? தற்சமத்துக்கு போயிடுது. லக்குவன், அங்க வந்து லக்குவன் இருக்கும், நம்ம இலக்குவன் சொல்லி யூஸ் பண்றோமா? லட்சுமணனா லக்குவன்னு மாத்துறேன், லட்சுமணா லக்குவன்னு மாத்துறேன். அப்ப இது என்னது? தற்பவத்துல சேருமா? ஓகே. அது மாதிரிதான் வந்து நஷ்டம், நட்டம், வேஷம். அப்போ வடமொழி எழுத்துக்கு பதிலா அதை தமிழ் மொழியா மாத்துறேன் இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வந்து தற்பவம். ஓகேங்களா? ஐயம், அம்புஜம், இது நம்ம புக்ல இருக்குது. பரீட்சை, அரண், ஓமம், தேவம், அது எல்லாத்தையுமே நம்ம மாத்துறோம், தமிழ் எழுத்தா மாத்திட்டோம். சரிங்களா? அப்ப ராமன், அது எல்லாமே ராக்கு முன்னாடி ஈ போடுறோம், லக்குவனுக்கு முன்னாடி லட்சுமணன் லக்குவனா மாத்துறோம். ஓகேங்களா? அது எல்லாமே என்னன்னா தற்பவம் தான். சரிங்களா? ஓகே. இங்க பாருங்க, மாசம், மாதம் என்பது எல்லாமே எதுனா வடமொழி சொல்லுதான். தமிழ் வார்த்தை, தமிழ் என்னது? திங்கள். ஓகேங்களா? மாதம் என்பது தமிழ் இது என்ன? திங்கள் தான். சரிங்களா? ஓகே. திசை சொல், இது 4வது வார்த்தை வந்து திசை சொல்லா. திசை சொல் என்னது? வடமொழி சொல்ல தவிர மத்த எந்த திசையில இருந்து வந்தாலும் என்னது? திசை சொல் அப்படின்னு சொல்றோமா? தபால். ஜில்லா, ஜில்லா எந்த நாட்டு சொல்? நான் பாத்துருக்கேன். ஜில்லா எந்த மொழி சொல்லு? போர்ச்சுகீசியா வரும் ஜில்லா. நல்லா பாருங்க, பார்சி, குல்லா, அதெல்லாம் வந்து எதனா இந்துஸ்தானி பார்த்தோமா? ஆமாங்க சார். ஓகே. ஜில்லா அதுலயே வருமே, ஜில்லா அந்த அந்த இடத்துல வருமே. சரி, பாக்கல இருங்க. வாடகை தான் வந்து போர்ச்சுகீஸ் சொல்லி வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. திணை, அக்ரிணை, அக்ரிணை போக போதான் டேட்டா ஆகுது. அக்ரிணை, உயர்திணை. ஓகேங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம சொன்னோம் இல்லையா? குழந்தை. அக்ரிணைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அக்ரிணை. உயர்திணைனா என்ன? உயர்தினா உயிருள்ள பொருட்களா, இல்ல உயிருள்ள பொருட்களில் மனிதர் மட்டுமே உயர்திணையா? உயிருள்ள எல்லா பொருளும் அக்ரிணை, உயர்திணை கிடையாது. மக்கள், தேவர், நரகர். மக்கள், தேவர், நரகர், இவங்க எல்லாம் உயர்திணைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது 6 அறிவுடைய யோசிக்கக்கூடியவங்க தான் உயர்திணை. ஓகேங்களா? அக்ரிணைனா என்ன சொல்லுவோம்? நாய், மரம், மலை, இதெல்லாம் அக்ரிணை சொல்லுமா? ஆனா சில வார்த்தைகளை அக்ரிணையாகவும் உயர்திணையாகவும் கொள்ளத்தக்கவை. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? குழந்தை. ஓகேங்களா? குழந்தை. அழுகிறான், அது ஆண் குழந்தை இருந்தா என்ன சொல்லுவோம்? அழுகிறான்னு சொல்லுவோம். பெண் குழந்தையா இருந்தா அழுகிறான்னு சொல்லுவோம். அதை எப்படியும் சொல்லலாம். குழந்தை அழுகிறதுன்னு சொன்னாலும் அது கரெக்ட். ஓகேனா? நம்ம மோஸ்ட்லி என்னதான் யூஸ் பண்ணுவோம்? குழந்தை அழுகிறது, ஓகேனா, குழந்தை சிரிக்கிறது, அப்படித்தானே யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப ஏன்னா இது அக்ரிணைக்கும் உயர்திணையாகவும் கொள்ளத்தக்க ஒரு வார்த்தை. இதுதான் அது குழந்தை. அதே மாதிரி கடவுள், குழந்தை மட்டும் கிடையாது, கடவுளும் என்ன சொல்லலாம்? கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறது. ஓகேங்களா? குழந்தையும் கடவுளையும் எழுதிங்க. குழந்தையும் கடவுளையும் என்னன்னு சொல்லணும்? உயர்திணையாகவும் கருதணும், அக்ரிணையாகவும் கருதுவது மரபு. ஓகேவா? ஓகேவா? நம்ம மோஸ்ட்லி புக்ல என்னதான் யூஸ் பண்ணுவோம்? அக்ரிணை தான் யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணுங்க. குழந்தைக்கு 5 வகை பால் உண்டா? ஓகே. ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் என 5 பால்கள் உண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒருவன் என்பது ஆண் பாலா, ஒருத்தி என்பது பெண் பாலா? ஓகே. சப்போஸ் ஒருவன், ஒருவன் என்பது ரைட்டா, ஒருத்தி என்பது ரைட்டா? ஒருவன் ரைட்டு, ஆனா ஒருவல் என்பது என்னது? தப்பு. ஓகேங்களா? ஓகேங்களா? நோட் பண்ணுங்க. ஒருவல் என்பது தப்பு. என்னதான் எழுதணும்? ஒருத்தி அப்படின்னு தான் எழுதணும். தமிழை பொறுத்தவரையும் ஒருத்தின்னு தான் எழுதணும். சரிங்களா? நோட் பண்ணீங்க. மக்கள்கள், மாந்தர்கள், பலர்கள் என்பது தவறு. ஓகேங்களா? மக்கள், மாந்தர், பலர் தான் எழுதணும். மாந்தர்னு வந்தாலே பல மனிதர்கள், பலர், மக்கள், இது எல்லாமே பன்மை. ஓகேங்களா? அதுல எல்லாம் எழுதக்கூடாது. மக்கள்கள், கல்வி விதி சேர்க்கக்கூடாது. நான் தான் தாயார் சொற்படி நடக்கிறேன். நான் என் தாயார் சொற்படி நடக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நான் என் தாயார் சொற்படி நடக்கிறேன். இதுல தாயார் என்பது ஒருமையா பன்மையா? தாய்னா ஒருமை சார். தாய்னா ஒருமை, தாயார்னா பன்மை.
ஆனா இந்த இடத்துல நான் தாய்க்கு மரியாதை கொடுக்கனால என்ன பண்றேன், நான் என் தாய் சொற்படி நடக்கிறேன்னு சொல்லுவோமா, இல்ல தாயார் சொற்படி நடக்கணும்னு சொல்லணும்னா, தாய்னா ஒருமை, தாயார்னா பன்மை. இந்த இடத்துல மரியாதைக்குரியான என்ன பண்ற, மரியாதை பன்மை சொல்றோம். நம்ம ஒரு புக்ல படிச்சிருப்போம், அம்பேத்கர். ஓகேங்களா, ஒருமைக்கு வந்து தம் யூஸ் பண்ணும், தன் யூஸ் பண்ணும், பன்மைக்கு தான் தம் யூஸ் பண்ணணும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அம்பேத்கர் என்ன சொல்லுவோம், தனது கையாலா தமது கையால்னு பார்ப்போமா. அம்பேத்கர் தமது கையால். ஏன் அப்படின்னா அவர் மரியாதை, அவர் வந்து ஒருமைதான். ஆனா மரியாதைக்குரிய நம்ம என்ன யூஸ் பண்றோம், தம்முன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ அதே மாதிரிதான் என் தாயார், தாயார் சொற்படி நடக்கிறேன் நம்ம போடுறோம். அவ்வை, அவ்வை ஒருமைதான். ஆனா அவ்வை ஆறுன்னு நம்ம ஏன் போடுறோம், பாரதி ஆறுன்னு ஏன் போடுறோம், ஏன்னா ஆறுனாலே பன்மை தானே, ஆறுனாலே பன்மை தானே. மரியாதைக்குரியா நான் வந்து அவ்வை. ஓகேங்களா, பாரதி. ஓகேங்களா, அது மாதிரி நம்ம கூட ஆறு வந்து மரியாதைக்குரியா நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா, நோட் பண்றீங்களா. ஓகே, ஔவையார். இங்க ஆறு வரனால நான் இங்க என்னதான் வரும், அவ்வை, அவ்வை எழுதினாலும் போடக்கூடாது, ஔவையார்னு போட்டேன். இங்க ஆறு வரனால நான் இங்கதான் என்னன்னு தான் போடணும், ஒருமையா இருந்தாலும் எழுதினார் அப்படிதான் போடணும். ஓகேங்களா, பாருங்க, ஔவையார் தன் நூலில் கூறியபடி நடந்தார். இந்த இடத்துல ஏன் நான் தன் நூலில் கூறியபடி நடந்தான்னு சொல்லுமா, இல்ல தம் நூலின்னு சொல்லுமா, ஏன்னா தன்னுன்னு வந்து தவறு. ஆனா ஔவையார் சிங்கிள் தான். இந்த இடத்துல ஏன் தன்னுன்னு போடக்கூடாதுன்னா, இங்க நான் வந்து விகுதியே ஆறுன்ற விகுதி போட்டுட்டேன், மரியாதைக்குரியா போட்டேன். அப்போ பன்மை, பன்மைக்கு நான் இங்க என்ன வார்த்தை தான் போடணும், தன் என்பதற்கு மாறாக தம் என்று போட வேண்டும், ஏன்னா மரியாதை நிமித்தமாக. ஓகேங்களா, தோழி, தோழின்றத தோழிகள்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பலர்பாலுக்கு அரு ஆறு நம்ம வெறும் கல்லு மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஆனா பலர்பாலுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், அர், ஆர், இர், மார். ஓகேங்களா, தோழி பன்மையில என்னன்னு சொல்லணும், தோழிகள் சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லும், தோழியர். ஓகேவா, நங்கை, நங்கையர். ஓகேங்களா, இதெல்லாம் அருவிகுதி பெற்று வருது. ஓகேங்களா, அதுவே தேசத்தான் என்னன்னு சொல்லும், தேசத்தான் ஆண்பாலா, ஒரு ஆண்பால் ஒருமை வினைமுற்று விகுதியா, அப்ப அதை என்ன சொல்லும், தேசத்தார். மகள் என்னன்னு சொல்லும், மகள் பாருங்க என்ன இருக்கு, மகள்கள் சொல்லக்கூடாது, என்ன சொல்லுமா, மகளிர். மகளுக்கு என்ன சொல்லணும், மகளிர். எழுதிங்க. தாய், தாய்மார். அதான் தாயான்னு சொல்லல, ஆர் சொல்லலாம், இல்லைன்னா மார் சொல்லலாம். ஓகேங்களா, கோ, கோனா என்ன அர்த்தம், அரசன். அரசனுக்கு என்ன சொல்லலாம், கோக்கள். ஓகே, கோக்கள். அப்படியே எழுதிங்க போலாம், ஒருமை பண்ணி எழுதி போலாம். எழுதிங்க, ஒருமை பண்ணி எழுதிங்க. தோழி, தோழியர். நங்கை, நங்கையர். தேசத்தான், தேசத்தார். மகள், மகளிர். தாய், தாய்மார் அல்லது தாயார். கோ, கோக்கள். ஓகேங்களா, அடுத்து போலாமா. ஒன்றன் பால், ஒன்றன் பால் என்ன சொல்லுவோம், அக்ரிணை ஒன்றன் பார் பெயர். ஓகேங்களா, சில அக்ரிணை ஒன்றன் பார் பெயர் தூ விகுதி தானே பெற்று வரும், அல்லது சூ விகுதியை பெற்று வரும். ஓகேங்களா, பிரிது, அது, எது, சிறியது, நல்லது, இது எல்லாமே என்ன ஒன்றன் பாலுக்கு வரவை. ஓகேவா, அதே பலவின் பாலுக்குன்னா பிற. ஓகேங்களா, பிரிதுன்றது என்னவா மாறுது, நோட் பண்ணுங்க, பிரிது. ஓகேங்களா, தூ விகுதி வருமா வராதா, பலவின் பாலுக்கு பன்மைன்னு, பலவின் பால்னாலே பன்மை தானே. வராதுங்க சார், டூ வராது பலவின் சார். பால்னால பலவின் பால்னா பன்மையா ஒருமையா, ஒன்றன் பால்னா ஒருமை, பலவின் பால்னா பன்மை. பன்மையில வந்து என்ன வரக்கூடாது, டூ விகுதியே வரக்கூடாது. ஓகேங்களா, பிற. ஓகேங்களா, பிற, நல்லன, ஆ விகுதியில் தான் முடியணும். அதே மாதிரி அவை, நல்லவை, வை விகுதியில முடியணும். குதிரைகள், மரங்கள் சொல்லி முடியணும். அதுவே அவைகள் எல்லாம், இது ரைட்டா தப்பா, அவைகள் எல்லாம், சார் அவைங்கிறதே பன்மை தான் சார். அப்ப கல் வரக்கூடாது. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, பால் பகா அகிரிணை, இங்கே அதே மாதிரி தான், பால் பகா அகிரிணை. அதாவது ஒன்றன் பால் என்றும் பலவின் பால் என்றும் பகுக்க முடியாதபடி வரும் அகிரிணையை பால் பகா, அது ஒன்றன் பாலா இல்ல பலவின் பாலான்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றதான் பால் பகா அகிரிணை. எழுதிங்க, பால் பகா அகிரிணை. அது ஒன்றன் பாலா என்னன்னு சொல்ல முடியாது, பலவின் பாலான்னு சொல்ல முடியாது. சரிங்களா, ஹலோ, அதான் கேஸ் புக் பண்ணிடுறோமா சார். ஆ ஆ இப்ப நான் கிளாஸ் எடுத்துருக்க மாதிரிமா அப்ப பேசுறேன். ஓகே, கேக்குதா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அது என்னன்னா, ஒரு தேங்காய் வாங்கினேன், 100 தேங்காய் வாங்கினேன், மரம் விழுந்தது, மரம் விழுந்தன. இதுல ஒரு தேங்காய், இதில் ஒரு என்பதை கொண்டு தேங்காய் என்னன்னு சொல்றோம், ஒருன்ற வார்த்தையை வச்சு நம்ம என்ன ஒன்றன் பால் சொல்றோமா. ஓகே, 100 என்பதை வச்சு இங்க 100ன்றத வச்சு தேங்காய பலவின் பால் சொல்றோமா. ஆமா தானே. ஓகே,
விழுந்தது என்பதால் மரம் என்ன இங்க விழுந்தது என்பதால் மரம் ஒருமையா பன்மையா இருக்குமா? ஒரு மரமா தான் இருக்கும். மரம் விழுந்தன அப்ப இதை வச்சு என்னன்னு சொல்லலாம்? மரம் பன்மை என்று சொல்கிறோமா? ஓகேவா? ஓகே. இதுல 100 தேங்காய் என்று எழுதுவது பிழை என்று. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்ல வராங்க. இதுவே 100 தேங்காய்கள் சொன்னா அது பிழை. நான் சொல்றது புரியுதுங்களா? 100 தேங்காய்கள் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? ஏன்னா முன்னாடி நம்பரை போடுறேன். 100 தேங்காய்கள். ஓகேங்களா? 100 தேங்காய் வாங்கினேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா தேங்காய்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படி வந்தாலும் பிழை இல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? 100 தேங்காய்ன்றது 100ன்றது பன்மை, தேங்காய்கள் வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அதே மாதிரி மரம் விழுந்ததுன்னு வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மரங்கள். ஓகேங்களா? எழுவாய் வச்சுதான் இது அமைஞ்சிருக்கும். மரம் விழுந்ததுன்னு நம்ம சொல்லலாம். நான் பேச கேக்குதா? கேக்குது சார். அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க. யாருக்கு பேக்ரவுண்ட்? ஓகே. ஸ்கிரீன் ஓகே பாருங்க ரமேஷ். எண் வந்து எத்தனை வகைப்படும்? எண் வந்து 2 வகைப்படும். ஓகேங்களா? ஆமா. ஸ்கிரீன் ஓகே தானே? ஓகே. எண் வந்து 2 வகைப்படும். ஒன்னு வந்து ஒருமை. ஒன்னு வந்தா ஒருமை. ஒண்ணுக்கு மேல எத்தனை வந்தாலும் அது என்னது? பன்மை. ஓகேனா? சரி. ஒன்றை குறிப்பது ஒருமை. எக்ஸாம்பிள் நாய். ஒன்றுக்கு மேற்பட்ட வருவது நாய்கள். ஓகே. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இடம் விரவி வருதல். நானும் நீயும் செய்தோம். நானும் நீயும் செய்தோம். நானும் அவனும் செய்தோம். நானும் நீயும் அவனும் செய்தோம். நாமும் நீங்களும் அவர்களும் செய்தோம். நீயும் அவனும் செய்தீர்கள். நீங்கள் அவர்களும் செய்தீர்கள். நீயும் நானும் செய்தோம். நீங்களும் நானும் செய்தோம். அவர்களும் செய்தோம். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா நானும் நீயும். ஓகேங்களா? நானும் நீயும்ன்றது பன்மையா ஒருமையா? எண்ணுமையில வந்தாலே அது என்ன அர்த்தம்? எண்ணுமையில வந்துட்டாலே அது பேர் என்ன? எண்ணுமையில வந்துட்டாலே அது பன்மை. நான் சொல்றது புரியுதுங்களா? எண்ணுமையில எண்ணி வந்துட்டாலே அது பேர் என்ன? பன்மை. நானும் அவனும், நானும் நீயும், இது ஒரு இலக்கண குறிப்பு என்ன? எண்ணுமை தானே? ஆமா. எண்ணுமையில வந்துட்டாலே அது வந்து பன்மை. அவ்வளவுதான். சரிங்களா? அதை எடுத்துட்டு போயிடுங்க. வேற்றுமை உருபு நம்ம படிச்சுட்டோம். அதெல்லாம் ஓகே தான். வேற்றுமைலாம் நம்ம புக்லயே படிச்சுட்டோம். வேற எதுவும் புதுசா இல்லை. வினைச்சொல் வந்து ஒண்ணு. வினைச்சொல் வந்து எத்தனை சொல்றாங்கன்னா முற்று, இன்னொன்னு எச்சம். ஓகேங்களா? வினைச்சொல் எத்தனை பிரிக்கிறாங்க? 2 தான். ஒண்ணு முற்று, இன்னொன்னு வந்து எச்சம். ஓகேவா? எச்சத்தை எப்படி பிரிக்கலாம்? பெயரெச்சம், வினையச்சம். ஓகே. வினை முற்று என்ன? செய்தான், செய்தால், செய்தார், செய்தது, செய்தன. ஓகேங்களா? ஒரு வினை முடிந்திருந்தால் அறிவிப்பது வினை முற்றாகும். கரெக்டா? ஓகேங்களா? செய்தார் என்பது என்னது? வினை முற்றுதான். ஓகேங்களா? வினை முற்ற நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? இப்ப செய்தார், அவர் செய்தார். செய்தார்ன்றத வினையாளன் பெயராகவும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அது கேள்வியை பொறுத்து இடம் மாறும். ஓகேங்களா? ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் சார். வருவார்கள், அது எனக்கு கொஞ்சம் பகுப்பாத உறுப்பு பிரிச்சு சொல்லுங்களா சார்? வருவார்கள். ஆமா சார். வா பகுதி அது வருண் மாறி இருக்கும். அது விகாரம். வா வருவார்களா? இருங்க. இது கல்லு. இந்த வார்த்தை ரைட்டா? புக்ல தான் சார். சரி இருங்க. வா பகுதி. ஓகேங்களா? அது வருண் வந்திருக்கிறது வந்து அந்த விகாரம் சொல்லும் இல்லையா? அந்த இது வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இவ்வு, அடுத்தது ஆறு, அடுத்தது கல்லு. ஓகேங்களா? இதுதான் வா பகுதி. வருண் வந்தது வந்து விகாரம். இவ்வு வந்து என்னது? எதிர்கால இடைநிலை. ஆறு வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. கல் வந்து விகுதி மேல் விகுதி. இதுதான் அதோட இது. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேவா? ஓகே. இது எல்லாருக்கும் ஓகே தானே? வருவார்கள் புரிஞ்சுங்களா? வா பகுதி அது வருண் வந்தது விகாரம். ஓகேங்களா? இவ்வு வந்து என்னது? இவ்வு எப்பயுமே இவ்வும் இக்கும் என்ன சொல்லுவோம்? எதிர்கால இடைநிலை. ஓகேவா? ஆறு வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி.
அந்த விகுதிக்கு மேல இன்னொரு விகுதி வந்தா அது பேர் என்ன சொல்லுவோம்? விகுதி மேல் விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஓகேவா? சோ அது வந்து பெயர் வினை முடிந்தது சொன்னா அது வந்து வினைமுற்று. பெயரெச்சம் உறங்கிய, உறங்கியக்கு அடுத்து எந்த வார்த்தை போட்டாதான் பினிஷ் ஆகும்? பையன்ற ஒரு பெயர் சொல்ல போட்டாலோ இல்ல மாணவன் ஏதோ ஒரு பெயர் சொல்ல போட்டாதான் அந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகும். அதனால அது பெயரெச்சம். ஓகேங்களா? உறங்கிய என்பது குறைந்த வினைச்சொல். ஒரு குறைந்த வினைச்சொல் தான் அது பேர் என்ன சொல்லுவோம்? முற்று அடைஞ்ச வினைச்சொல் பேர் முற்று. அதுவே குறைந்த வினைச்சொல் பேர் என்ன? எச்சம். அந்த எச்சம் போட்டோமா? சோ குறைந்த வினைச்சொல். எனவே அஃது எச்சம் எனப்படும். உறங்கிய என்னும் எச்சம் பெயரை தழுவுவதால். ஓகேங்களா? பெயரை தழுவுனா பெயர் போட்டாதான் அது வந்து முடியும். சோ அதனால இது பேர் என்ன சொல்றோம்? பெயரெச்சம். அதுவே படித்த பெண் அதே மாதிரிதான். இங்கு படித்த என்பது பெயரெச்சம். ஓடுகிற குதிரை. ஓகேங்களா? நிற்கும் பையன். ஓகேங்களா? நிற்கும் பையன். ஞாபகம் இருக்குங்களா? ஆடும் கிளை. இது மாதிரிதான் ஆடும் கிளை. ஆடும் கிளை சேர்த்து எழுதும்போது என்னவா மாறும்? மகர மவ்வீறு ஒற்றழிந்து அதற்கு இனமான இக்குக்கு இனமான என்ன தோன்றும்? இங்கு தோன்றும். ஆடுங்கிளை. ஞாபகம் இருக்கா? ஆடுங்கிளைன்னு வந்தா பெயரெச்சம். அதுவே ஆடுகிளைன்னு வந்தா வினைத்தொகை. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகேங்களா? இப்ப வினையச்சம் பார்க்கலாமா? ஓடி. ஓடிக்கு அடுத்து ஒரு பெயரை போட்டு பாருங்க. ஓடி மாணவன், ஓடி மாணவி, ஓடி ரமேஷ். ஏதாவது ஒண்ணு முடியுமா? கிடையாது. அப்போ ஓடிக்கு அடுத்து ஒரு வினை சொல்ல போட்டு போலாம். ஓடி விழுந்தான், ஓடி வந்தான், ஓடி உண்டான், ஓடி சென்றான், ஓடி போனான். எந்த வினை போட்டாலும் ஏதாவது ஒரு மீனிங் கொடுக்குதா? அப்போ ஓடின்றது என்ன அர்த்தம்? வினையச்சம். ஓகேங்களா? சோ என்பது ஓடி என்பது குறைந்த வினைச்சொல். இதில் தொழில் முடியவில்லை. இந்த தொழில் வந்து என்ன பண்ண முடியவில்லை? ஓடி என்னும் எச்சம் விழுந்தது என்னும் மற்றொரு வினையை தழுவுவதால் இது வினையச்சம். உறங்கி என்ன வரணும்? உறங்கி எழுந்தான். காண ஆ வருது, ஈ வருதெல்லாம் கதை கிடையாது. என்னதான் கான்செப்ட்? காண நீங்க சொல்ற மாதிரி ஆதான் வரும். ஆனா ஆ வந்தாலும் வினையச்சம் கிடையாது. என்ன வரும்? பெயரச்சம் கிடையாது. காண வந்தால், போய் பார்த்தான், என கூறினான். ஓகேங்களா? உறங்கி நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கே ஞாபகம் இருக்குல்ல? போய், ஆய், என, விட. ஓகேங்களா? போய், ஆய், என, விட, இனி, தனி. ஓகேங்களா? மிக, மிக. ஓகேவா? ஆக, ஆக. இந்த வார்த்தை இதெல்லாமே என்னது? இது எல்லாமே வினையச்சம் தான். இது எல்லாமே அகரத்திலும் இகரத்திலும் முடியக்கூடிய வினையச்சத்தின் பின் என்ன வரணும்? வல்லினம் மிகும். அதே மாதிரி போய் ஆயின்ற இடத்துலயும் வல்லினம் மிகும். பாதமா போய் இப்போ வந்திருக்கா. அதே மாதிரி வந்து என இக்கு வந்திருக்கா. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே, வினையச்சம் இதெல்லாமே வினையச்சம். ஓகேவா? சோ இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் பெருசா இல்ல. நம்ம முக்கியமான கான்செப்ட் மட்டும் போலாம். இது பாருங்க. ஆடா நின்றார் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இது எப்படி பிரிக்கிறாங்களா? ஆடா நின்றார். ஆடு வந்து பகுதி. ஆ நின்று வந்து என்ன அர்த்தம்? ஆ நின்று நிகழ்கால இடைநிலை. அந்த நிகழ்காலத்துல இது என்னது? நிகழ்காலத்துல என்ன இடைநிலை? எதிர்மறை இடைநிலை. ஓகேங்களா? நிகழ்காலத்துல ஆ வந்தாலும் என்ன வரணும்? எதிர்மறை குறிக்கும். நிகழ்கால எதிர்மறை நிகழ்கால இடைநிலை. ஆர் வந்து பல பல வினைமுற்று இருக்குது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. நாய் ஓடியது. நான் சொன்ன ஒன்றன் பால். நமக்கு என்ன தெரியும்னா தூ மட்டும் தான் நினைப்போம். ரூ வந்தாலும் என்ன? ரூ வந்தாலும் ஒன்றன் பால் தான். ஓகேங்களா? நாய், நாய் எப்படி சொல்லணும்? ஓடியது. கோழி கூவிற்று. அப்ப கூவிற்றுன்னு வந்தாலும் என்ன வரணும்? பன்மை. அப்ப இதுவே வந்து பலவின் பால் எப்படி வரும்? பலவின் பால் எப்படி வந்திருக்கும்? நாய் ஓடியன, கோழி ஓடி கூவின. ஓகே, பலவின் பால் விகுதிகள். ஓகேங்களா? பலவின் பால் உடன்பாட்டு விகுதி. ஆ வந்தாலும் பலவின் பால் எதிர்மறை விகுதி. நோட் பண்ணுங்க. ஆ வந்தா பலவின் பால் உடன்பாட்டு விகுதி நமக்கு தெரியும். வந்தன, சென்றன, அப்படித்தானே சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இப்போ மாடுகள் என்ன வரணும்? மேய்ந்ததா மேய்ந்தனவா? ஓகே, சரி. அப்போ ஆள முடியுதா? ஓகே. இப்ப இன்னொன்னு, பேருந்துகள் ஓடாது சொல்லுமா ஓடான்னு சொல்லுமா? ஓடா. ஓடா. அப்ப எந்த விகுதியில முடியுது? எந்த விகுதியில் முடியுது? அப்போ பெரியா வந்தா பலவின் பால் என்ன விகுதி? நேர்மறை விகுதியா எதிர்மறை விகுதியா? அது பலவின் பால் தான். எதிர்மறை விகுதி. ஆ வந்தா பலவின் பால் உடன்பாட்டு விகுதி. நோட் பண்ணுங்க. ஆ வந்தா அந்த செயல் நடக்கிற. பேருந்துகள் ஓடின. கரெக்டா? ஓடின. அப்போ ஆள முடிஞ்சா அது பேர் என்ன? உடன்பாடு நடக்குது. பெரிய ஆள முடிஞ்சா ஓடா. ஓடா எதிர்மறை. ஓகேவா? அது வந்து இதுக்கு அந்த வித்தியாசம் இருக்கா? ஒருமையில அது வித்தியாசம் கிடையாது. ஓடாதுன்னு சொன்னாலும் எதிர்மறையா இருந்தாலும் ஓடாதுதான். ஓகேங்களா? நேர்மறையா இருந்தாலும் ஓடியதுதான். தூள தான் முடியுது. சரிங்களா? ஓகே, ஓகே. ஒன்றன் பாலில் பலவின் பாலில் உடன்பாடு பார்க்கலாமா? சேவல் கூவிற்று.
கூவிட்டு. ஆமா தானே, ரூல முடியும். ஓகே, இங்க சேவல்கள் என்ன வரணும்? கூவின. உடன்பாடு. ஓகேங்களா? வண்டிகள் ஓடிற்று, வண்டிகள் ஓடின. அதுவே எதிர்மறை என்ன வரும்? வண்டிகள் ஓடாது, வண்டி ஓடாது. இங்க என்ன வரணும்? வண்டிகள் ஓடா. செய்தி வாராது, செய்திகள் செய்தி வாராது, செய்திகள் என்ன வரணும்? வாரா. ஓகேவா? ஓகே. தொகா நிலை தொடர், தொகை நிலை தொடர். இது வந்து தொடர். நம்ம நார்மலா படிப்போம் இல்லையா? தொடர் எத்தனை வகைப்படும்? தொடர் இலக்கணம் இது பேரு. ஓகேங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி செய்தி தொடர் அந்த மாதிரி. இந்த தொடர் வந்து 2 வகைப்படும். ஓகேங்களா? புரியல சார்? தொடர் நார்மலா 16 வகைகள் படும். ஆமா, அதான். ஓகே, அந்த இது வந்து இலக்கணத்தின் அடிப்படையில தொடர் இலக்கணம் இது. அது வந்து தொடர் வகைகள் நம்ம சொல்றோம் இல்லையா? தொடர் வகைகள், செய்தி தொடர், பேச்சு தொடர், எழுத்து தொடர், தொடர் வகைகள் வரும்போது அங்க வந்து எத்தனை வரும்போது 16 வகை வரும். தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணம் கேட்கும்போது எத்தனை வகைப்படும்? 2 வகை சொல்றாங்க. ஒண்ணு வந்து தொகா நிலை தொடர், தொகை நிலை தொடர். ஓகேங்களா? சரி, அது எல்லாத்துக்கும் அந்த கான்செப்ட் தெரியும் நமக்கு. என்னன்னா, அந்த ஓம உறுப்புகளோ இல்ல ஏதோ நடுவுல வந்து ஒரு 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 சில ஓம உறுப்புகளா இருக்கலாம், அல்லது ஒரு சில வேற்றுமை உறுப்புகளா இருக்கலாம். அது வந்து மறைந்து வந்தால், ஓகேங்களா, ஏதாவது ஒரு வார்த்தைகள் மறைந்து வந்தால், தொக்கி வந்தால் அது பேர் என்ன? தொகை. ஓகேங்களா? அதுவே வெளிப்படையா வந்தா அது பேரு தொடர். கரெக்டா? ஓகே. சுருக்கமாக தொகாநிலை தொடரை, தொகாநிலை தொடரை என்னன்னு சொல்லலாம்? வெளிப்படையா தொடர் என்றும், தொகைநிலை தொடரை தொகை என்றும் சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம்? தொகாநிலை வந்துச்சுன்னா, தொகாநிலை அதாவது தொகாநிலைன்னு அர்த்தம். இப்போ கபிலரை பாராட்டினான், இதுல வெளிப்படையா வந்துச்சு இல்ல, அப்ப இது பேர் தொடர். அவ்வளவுதான் சொல்றோம். அதுவே வந்து நாய் அடித்தான் அப்படின்னா, அது நாயை அடித்தான், மறைந்து வருதா, அப்ப இது பேர் என்னது? தொகை அப்படின்னு சொல்ல வரோம். தொகான் நிலையை வந்து தொடர் என்றும், தொகை வெளிப்படையா வருத வந்து அது பேர் என்ன சொல்றாங்க? மறைந்து வருவது வந்து தொகை என்றும் சொல்றாங்க. சரி, தொகா நிலை தொடர் எல்லாருக்குமே தெரியும். எழுவாய் தொடர், மாதவி பாடினாள். இந்த இடத்துல எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகுமா மிகாதா? மிக கூடாது. ஓகேங்களா? மிக கூடாது. சரிங்களா? மாதவி எழுவாய் தொடரில் எழுவாய் முன்னே இருக்குது, எனவே இது எழுவாய் தொடர். விழி தொடர் பார்த்தோமா? ராமா வா விழி முன்னே இருப்பதால் இது விழி தொடர். இதெல்லாம் பார்த்துருக்கோம். வினைமுற்று தொடர் நல்லா பாருங்க. வினைமுற்று தொடர், வினைமுற்று தொடர் ராமன் வந்தான் ஒண்ணுமா, இல்ல பாடினால் சீதை பாடினால் சொல்லலாமா, இல்ல பாடினால் சீதைன்னு சொல்லலாமா? வினைமுற்றுல எந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் வருதோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்? தொடரா மாத்தணும். எழுவாயில எழுவாய் ஃபர்ஸ்ட் வரணும். கரெக்டா? எழுவாய் தொடர். விழி தொடர்ல என்ன சொல்லணும்? வா ராமான்னு சொல்லணுமா? ராமா வா, அதான் கரெக்ட். ராமா வந்து விடு. ஓகேங்களா? கூப்பிடணும். ஆமா. வினைமுற்று தொடர்ல என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் பாடினால் சீதை. ஓகேவா? அதே மாதிரி பெயரேச்ச தொடர்ல என்ன சொல்லணும்? பாடிய பையன். ஓகேங்களா? இடைச்சொல் என்ன வரணும்? இடைச்சொல் நல்லா கவனிங்க. மற்றொன்று. மற்ற என்பது என்ன? மற்றொன்று இடைச்சொல்லா? மற்ற என்பது இடைச்சொல் தானே? இடைச்சொல். மற்ற ஒன்று என்னது? மற்ற என்பது இடைச்சொல். இடைச்சொல்லுக்கு அடுத்துதான் ஒரு வார்த்தை ஒன்றுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஒன்றுன்றது பெயர் சொல். ஓகேங்களா? மற்ற ஒன்று அப்படின்னு வருது. அப்போ அது மாதிரி தானே அம்மா என்பது ஒரு இடைச்சொல். அம்மாக்கு அடுத்து வாலின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, வினைச்சொல் வந்திருக்கு. அப்ப அம்மா வாலின்றது இடைச்சொல் ஃபர்ஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனாதானே அது பேர் வந்து இடைச்சொல் தொடர். ஓகேவா? அதுவே வந்து இப்போ அதுல இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்களா, நிலவோன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, அதுல வந்து இல்லையா நிலவோ, நம்ம ஓ வருது இடைச்சொல்னு சொன்னோமா? ஆனா நிலவுன்றது என்னது? பெயர் சொல் தானே. பெயர் சொல்லுக்கு அடுத்து தானே இடைச்சொல் நடுவுல தானே வருது. அப்ப இது பெயர் சொல் தொடராக தானே வரும். எப்படி வந்து இடைச்சொல் தொடர் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை வச்சுதானே நம்ம அது தொடர்னு சொல்ல முடியும். அவங்க கேட்டது இடைச்சொல்லை காண்கன்னு கேட்டாங்களா, இல்ல இடைச்சொல் தொடரை காண்கன்னு கேட்டாங்களா? இடைச்சொல் தொடர் தானே. அப்பா வாலின்னு வார்த்தை வருது, அப்ப அதுதானே நம்ம எடுக்கணும். அம்மா என்பது இடைச்சொல்னா அப்ப இதுதானே இடைச்சொல் தொடர். மத்த எல்லா வார்த்தையிலும் இடைச்சொல் இருந்தது, ஆனா இடைச்சொல்லை கேட்கல, இடைச்சொல் தொடர தானே கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொஸ்டின்ல வந்து ராமன் வந்தான் இது வந்து எவ்வகை தொடரும் போது ஆப்ஷன் ஏழே வினைமுற்று தொடர்னு இருந்துச்சு, அதை போட்டாங்க. எல்லாம் தவறு. ராமன்றது பெயர் சொல்,
எழுவாய். எழுவாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை வந்து அது பேரு எழுவாய் தொடர் தான் போடணும். கரெக்டா? இருக்குதோ அதை வச்சுதான் தொடர் போடணும். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் போ 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 அடிக்கிறது அடுக்கு தொடர். தொகைநிலை தொடர் உண்மை தொகை செடியும் புரியும் மறைந்து என்னது உண்மை தொகை. உண்மை தொகை என்ன சொல்லணும்? மலை தோல், மலை போன்ற தோல் சொல்லுமா? ஓம வந்து மறைந்து வந்துருக்கணும். ஓகே, வினைத்தொகை சொல்லிருக்குமா? வினைத்தொகை என்ன அர்த்தம்? கடி நாய் அப்படின்னு என்ன சொல்லலாம்? கடிக்கின்ற, கடித்த, கடிக்கும். ஓகேங்களா? கடித்தன் வந்தா இறந்த காலம். நல்லா கவனிங்க. கடித்தனா இறந்த காலமா? கடிக்கிற அப்படின்னா நிகழ்காலமா? கடிக்கும். விகுதி வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? விகுதி வந்தாலே இதை வச்சுதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம ஒரு குரூப்ல ஒரு பேசிட்டாங்களா? கீழ்கண்வற்றில் எதிர்கால இதை சொல்ல பாடும் பாடல். அதை வச்சு பாடும் பாடல் எவ்வகை காலம் அப்படின்னா எதிர்காலம் ஈஸியா போட முடியுமா முடியாதா? இந்த கான்செப்ட ஒவ்வொரு டைம் படிச்சிருந்தா. ஓகேங்களா? ஓகேவா? சோ பாடும் பாடல். ஓகேங்களா? அடுத்து போலாமா? நாய் என்றும் பொருள் தரும் 3 காலமும் காட்டும் வினைமுற்று விகுதி. இத்தொடரில் என்ன பண்ணுது? மறைந்து இருக்குது. 3 காலத்தையும் காட்டக்கூட இடைநிலை வந்து மறைஞ்சிருக்கு. பெயரெச்சம் போல காணப்படுது. இது பார்க்க எப்படி இருக்கு? பெயரெச்சம். கடின்றது ஒரு வினை சொல்லு, அதுக்கப்புறம் நாய் பெயர் முடிஞ்சிருக்கா? பார்க்க அப்படித்தானே. ஒரு வினை சொல்லுக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வந்திருக்கு. ஆனா இந்த வினை சொல் எப்பவுமே என்னவா இருக்கணும்? அடிச்சொல்லா இருக்கணும், வேர் சொல்லா இருக்கணும். அப்படித்தானே இருக்கு. கடி என்பது வேர் தானே, வேர் சொல்லு தானே. எல்லா இடத்துலயும் பாருங்க. ஆடு கிளை, ஆடுன்ற அது ஆடியன் வந்துட்டா அது வந்து வினை தொகையே கிடையாது. ஏன்னா ஆடியன்றது பெயரச்சமா மாறிடும். ஆடிய கிளைன்னு மாறிடும். ஆடுன்னு வருது. அந்த வினை சொல்லா வந்தாதான் அது 3 காலத்தையும் ஏற்கும். ஒரு வினை சொல்லா வந்தாதான் அது 3 காலத்தையும் இருக்கும். சோ வேற என்ன எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. வேற என்ன எக்ஸாம்பிள் இருந்திருக்கு? இங்க பாருங்க. பெயரச்சம் போல காணப்படும். அதனால் இது வினைத்தொகை. சுடுகாடு, சுடுகின்ற காடு, சுடும் காடு, சுடுகின்ற காடு, சுட்ட காடுன்னு சொல்லலாமா? ஓகேலா? குடிநீர், குடித்த நீர், குடிக்கும் நீர், குடிக்கின்ற நீர் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. பண்பு தொகை இது எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து 2 பிரிவு எனப்படும். ஓகேலா? ஒன்று வந்து பண்பு தொகை, இன்னொன்னு வந்து என்னது? இரு பெயரொட்டு பண்பு தொகை. சரிங்களா? இனிமையாகி சொல் எனும் இனிமையான்ற சொல்லு மறைந்து வந்தால் ஓகேலா அந்த என்னும் தொடரை இன்சொல் என்று சுருக்குகிறோம். அத இனிய தொடர், இனிமை அப்படின்ற சொல்ல இனிமையாகிய சொல்ல. அப்ப ஆகியன்ற வார்த்தை அதானே இன்சொல் பிரித்தலுக்கு என்ன சொல்லும்? ஆப்ஷன் ஏ இன்மை கூட்டல் சொல்லா, ஆப்ஷன் பி இனிமை கூட்டல் சொல்லா. ஆப்ஷன் ஏ இன்மை கூட்டல் சொல்லா, ஆப்ஷன் பி இனிமை கூட்டல் சொல்லா. இனிமை கூட்டல் சொல் தானே பார்ப்போம். ஆமா, இதுல வந்து என்னது? அப்போ இன்சொல்ல என்ன மறந்து இனிமையாகிய சொல். அப்போ ஆகியன்ற ஓம உறுப்பு, ஆகியன்ற ஒரு உறுப்பு மறைந்து வருது இல்லையா? அப்ப உருது அந்த மை விகுதி வந்து ஆகிய என்பதை மறைந்து வந்தால் அது பேர் என்ன? பண்பு சொல், பண்பு தொகை. ஓகேங்களா? பண்பு சொல்லும் பெயர் சொல்லும் இருந்து மாறுதல் அடைந்து வருவதை பண்பு தொகை. ஓகே. பண்பு சொல்லும் பெயர் சொல்லும் இருந்து மாறுதல் அடைந்து வரும் தொகையை வந்து பண்பு தொகைன்னு சொல்றோம். ஓகேங்களா? பைந்தமிழ், பைந்தமிழ் இதுல எப்படி சொல்லலாம்? பசுமை ஆகிய தமிழ் அப்படிதான் சொல்லுவோம். கருங்கடல், கருமை ஆகிய கடல். ஓகேங்களா? இவை எல்லாம் பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை என்ன சொல்லுவோம்? இசை தமிழ் சொல்றோமா? ஓகேங்களா? என்ன சொல்ற? ஓகே ஓகே. இரு பெயரொட்டு பண்பு தொகை என்ன சொல்லுவோம்? பலாமரம். மரம் என்பது என்ன? இங்க ரெண்டுமே பெயர் தான். ரெண்டுமே வெறும் பெயர் தான். பலான்றதும் ஒரு பெயர் சொல்லு, மரம்ன்றதும் ஒரு பெயர் சொல்லு. ஆனா இது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா 2 பெயர்கள் ஒட்டி பண்பு தொகை போன்று வந்துள்ளன. எப்படி? பலாவாகிய மரம். கரெக்டா? பலாவாகிய மரம். அதாவது பலா என்பது சிறப்பு பெயர், மரம் என்பது பொது பெயர். இங்க சிறப்பு பெயரும் பொது பெயரும் ஆகிய இரு பெயர்கள் ஒட்டி தொகையாகி வருமானால் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அதாவது பலாவாகிய மரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? போல மற்றது வேற்றுமை தொகை. வேற்றுமை 8 வகை பார்த்துருவோம் இல்லையா? 8 சொல்லும் பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இதுல எக்ஸ்ட்ரா ஒண்ணு வரும். என்னது அது? அன்மொழி தொகை. ஞாபகம் இருக்குங்களா? இந்த மேல இருக்கிற 6 இல்லாம வர்றது பேர் என்னது? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரே நிமிஷம். ஓகே ஓகே ரமேஷ் நெட்ல நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ரமேஷ் இப்போ ஓகேவா பாருங்க. இப்போ ஓகேங்க சார். ஓகே ஓகே. எல்லாமே கேக்குறீங்க மைக் ஆன் பண்ண சொல்லி. ஓகே. சோ பாருங்க, பைந்தொடி வந்தால் இந்த 6 தொகை பார்த்தோம். 5 வகை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல வந்து பைந்தொடி வந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்?
அந்த அஞ்சுத்திலயும் இல்லாத ஒரு வகை பண்பு தொகை வந்துச்சுன்னா சார். இல்ல அது மூலியமா பிறந்து வேற ஒரு பொருளை குறிக்குதுன்னா அப்ப அது பேர் என்ன? அன்மொழி தொகை. பைந்தொடி வந்தால், பைந்தொடின்றது பைந்தொடின்னு என்ன? பசுமையான தொடி, தொடின்னு அர்த்தம் வளையல், பசுமையான வளையல்னு சொல்லுது. ஆனா இந்த இந்த தொகையில மூலியமா பசுமையான வளையலை பசுமை இல்ல இளமைன்னு சொல்லலாம். பைனா இளமை, இளமையான வளையலை அணிந்த ஒரு பெண் வந்தால் அப்படிதானே எடுத்துக்க முடியும். அணிந்தவள் வந்தால் அப்படிதான் எடுத்துக்கிறோம். சோ அன்மொழி தொகை தொகைகளை நிலைக்களமாக கொண்டு வருவது அன்மொழி தொகை. ஓகேங்களா? இது வேறு பொருள் தரும். பைந்தொடி உடையாள் என்பது பொருள். ஆமால, பைந்தொடின்றது இந்த இடத்துல என்ன சொல்லுது? பைந்தொடின்றது வளையல தானே சொல்லுது. ஆனா நம்ம என்னவா பொருள் கொள்றோம்? பைந்தொடி அணிந்தவள் அப்படின்னு நம்ம பொருள் கொள்றோம் இல்லையா? அதனால இது பேர் என்னது? அன்மொழி தொகை. பெரும்பாலும் வாக்கியமாக இருந்தாலன்றி அன்மொழி தொகை என்று அறிந்து கொள்வது முடியாது. ஓகேங்களா? வாக்கியமா இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியாத கண்டுபிடிக்க முடியுமே இல்ல தவிர வெறும் வெறும் பைந்தொடின்குது, வெறும் பைந்தொடின்குது. இதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா என்ன சொல்லலாம்? பண்பு தொகை. ஆமா, அது பக்கத்துல வந்தால்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப அதை வச்சு இது என்னன்னு சொல்லும்? போட்டே போயிடலாம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? வந்த ரெண்டு சேர்த்து கொடுத்துட்டு இது எவ்வகை தொடர்ன்னு கேட்டா என்னன்னு சொல்லும்? அன்மொழி தொகை. ஓகேங்களா? தொடர் நல்லா இருக்கணும். தொகை எவ்வகை தொகைனா அன்மொழி தொகை. ஓகே. பெரிய மீசை, வெறும் பெரிய மீசைன்னு வந்தா என்ன சொல்லலாம்? வெறும் பெரிய மீசை வருது. அது பெரிய மீசை சிரித்தார் இல்ல பெரிய மீசை வந்தார். வெரி குட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். தொடரும் தொகையும் அறிந்து கொள்வதால் சந்திப்பிலை இன்றி எழுதலாம். நான் சொன்னேன் தொடரும் தொகையும் சொல்றதுனால என்ன பண்ணலாம்? சந்திப்பிலை இன்றி எழுதலாம். பெயரச்ச தொடர், வினைமுற்று தொடர், அடுக்கு தொடர் இவற்றிலும் வினைத்தொகை, உண்மை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை இவற்றிலும் வல்லெழுத்து மிகாது. எதால? பெயரச்ச தொடர்ல வருமா? வராது. வினைமுற்று தொடர்லயும் வராதான். ஓகேங்களா? எப்படி சொல்லலாம் வினைமுற்று? ஏதாவது ஒரு எக்ஸாம் சொல்லுங்க. வந்தால் கண்ணகி சார். வந்தால் கண்ணகி. வந்தால் கண்ணகி. வந்தால் கண்ணகி. இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? இக்கு போட முடியாது. கரெக்டா? ஓகேவா? ஓகேவா? ஓகே, அது மாதிரிதான். ஓகேங்களா? சிரித்தார் சித்தப்பா, அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? இச்சு போடக்கூடாது. ஓகேவா? சோ அப்போ வினைமுற்று தொடர் வராது. அடுக்கு தொடர் வந்து சில இடத்துல வரும். ஓகேங்களா? சில இடத்துல வந்து விதிப்படி சில இடத்துல வரும். ஓகேங்களா? வினைத்தொகையில கண்டிப்பா என்ன பார்த்தோம்? அலைகடல் வரக்கூடாது. உண்மை தொகையிலயும் வராது இல்லையா? உண்மை தொகை இரவும் பகலும், இரவு பகல் அப்படி சொல்லுங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை இவற்றில் இரண்டாம் வேற்றுமை தொகை ஐ மறைந்து வந்தா அந்த இடத்துல வருமா? வராது. ஓகேவா? ஓகே ஓகே. இருபெருட்டு பண்பு தொகை. இருபெருட்டு பண்பு தொகையில வரும். இருபெருட்டு பண்பு தொகையில் உருபும் பயனும் உடன்தொகை தொகையிலும். ஆமா, இருபெருட்டு பண்பு தொகையிலும் இன்னொன்னு என்னறாங்க? உருபும் பயனும் உடன்தொகை தொகை எல்லா இடத்துலயுமே வரும். உருபு பயன் எங்க வெளிப்படையா வருதோ அந்த அது மறைந்து வருதோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே வரும். ஓகேங்களா? அது மாதிரிதான் பல்கலைக்கழகம், பல கலைகளை கொண்ட கழகம், அந்த இடத்துல என்ன வந்துச்சு? இக்கு வந்துச்சு. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ ஐம்பால் மூவிடங்களுக்கு பொது சொற்கள். ஓகேங்களா? நம்ம புக்லயே படிச்சுப்போம். வேறு, இல்லை, உண்டு. கரெக்டா? நம்ம என்ன பார்த்தோம்? நான் என்ற இடத்துல என்ன சொன்னோம்? நான் அல்லேன் அப்படிதான் சொன்னோம். நான் அல்லேன். நாம் என்ன வார்த்தை வரணும்? அல்லோம். ஓகேங்களா? நீ அல்லை. நீவீர் அல்லீர். அவன் அவள். அஃது அன்று அவை அல்ல. இது ஆனா இது வந்து நார்மலா அந்தந்த இடத்துக்கு அதுதான் வரும். இப்போ இந்த இடத்துல ஓகேங்களா? வேறு, உண்டு, இல்லை இந்த மூணு வார்த்தைய எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம்ன்றாங்க. ஓகேங்களா? எந்த வார்த்தையில? எப்படி? நான் இல்லை சொல்லலாமா? நான் இல்லை, அவன் இல்லை, அவள் இல்லை, அவர்கள் இல்லை, அது இல்லை. ஓகேங்களா? அவை இல்லை. அப்போ இல்லைன்ற வார்த்தையும் வேறுன்ற வார்த்தையும் உண்டுன்ற வார்த்தையும் எங்க போடலாம்? எல்லா இடங்களுக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனா அல்ல என்பதனையும் அங்கனமே. அல்லன்றது என்னன்னா நம்ம பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? நம்ம இதுல பிரிச்சுக்கிற மாதிரி புக்ல பிரிச்சுப்போம். உயர்திணை 3 பால்களும் வரும்பொழுது உயர்திணை 3 பால்களுக்கும் வரும்பொழுது யார் என்னும் வினாச்சொல் உயர்திணை 3 பால்களுக்கு வருமா? அப்ப யார் என்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணோம்? அவன் யார், அவள் யார், அவர் யார். அதாவது என்ன இது வந்து அவன்றது ஆண்பாலா? பெண்பால், பலர்பால். அவர் என்பது பலர்பால். பலர் இதுதான் 3 சேர்ந்ததுதான் உயர்திணை. உயர்திணைக்கு எப்பயுமே 3 பால் தான். அக்ரணைக்கு தான் 2 பால். ஒன்றன் பால்,
இன்னொன்னு வந்து பலவின் பால். இந்த 3 பால்களுக்கும் எந்த எந்த வினாச்சொல்லை யூஸ் பண்ணலாம்? யார் என்னும் வினாச்சொல் 3 பாலுக்குமே வருமா? ஓகேங்களா? இங்கே வந்தது யார் என்று எழுதுவது தவறு. அப்ப நோட் பண்ணுங்க. இங்கே வந்தது யார் என்று எழுதுவது என்னது? தவறு. ஏன்னா யாருன்னு வந்தாலே அது என்னவா தான் இருக்கணும்? உயர்திணையா மட்டும்தான் இருக்கணும். கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார் கரெக்ட் தான் சார். இங்கே வந்தது யாருன்னு சொல்றது தப்பு. இங்கே வந்தவர் யார் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இங்கே வந்தவர் யார். சரி, அப்போ இங்கே வந்தது எதுன்னு சொல்லலாமா? இங்கே வந்தது எது? ஓகேவா? Yes, எது sir. தூக்கி Correct, முன்னாடி போட்டு sir. எது வந்தது இங்கே எது? வந்தது, அதுவே sir. எது இங்கே வந்தது. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி எழுதலாம். ஓகே. வேண்டும் என்பதற்கு எதிர்மறை வேண்டா. நோட் பண்ணுங்க. வேண்டும் என்பதற்கு எதிர்மறை என்ன? வேண்டா என்பதே. அறத்தாறு இது வேண வேண்டா என்பது திருக்குறளே வரும் இல்லையா? அறத்தாறு இது வேண வேண்டா என்பது திருக்குறள். வேண்டா என்பதே சரியான சொல்லலாம். ஆனால் வேண்டா என்னும் இச்சொல் இன்று வேண்டாம் என்று மாறி பெருவழக்காக வழங்கியது. நம்ம என்ன சொல்றோம்? வேண்டான்றதான் கரெக்டான வார்த்தை. நம்ம என்ன யூஸ் பண்றோம்? வேண்டாம்னு யூஸ் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? இருதாரம் ஒரு நாளும் கொள்ள வேண்டாம், இருதாரம் ஒரு நாளும் கொள்ள வேண்டாம் என்பது உலக நீதி. ஆதலால் வேண்டாம் என்னும் சொல்லை ஏற்றுக்கொள்வதில் தவறும் இல்லைன்றான். அதாவது புக்ல வந்துருச்சு. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் வேண்டான்றதான் சரியான வார்த்தை. திருக்குறள்ல சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே வரோம். அதனால அதையும் ஏத்துக்கலாம், தவறு இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப பார்த்ததெல்லாம் பேசிக் தான். ஓகேங்களா? இப்ப இதுலதான் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆக போகுது. ஓகேவா? ஓகே. காங்காச்சம் பாருங்க. இது வந்து பேசிக். இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நிறைய பேர் குழப்பம் வரும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம் வரும்னா, இக்கு சொல்லுங்க. அப்படியே போலாம். சொல்லுங்க போலாம். கரெக்டா சொல்லுங்க போலாம். காங்காச்சம் சொல்லுங்க போலாம். இங்கு இங்கு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்பு இம்மு ஈ இரு. என்ன இல்லு வரணும்? இருக்கத்து என்ன இல்லு வரணும்? இல்லு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? இவ்வு. அதுக்கப்புறம் இல்லு இல்லு இன்னு. இப்போ நிறைய பேருக்கு வந்து எது எது எங்க பிறகுன்னு ஒரு டவுட் வரும்ல. அந்த எனக்கு தெரியல சார், எங்க பிறகுதுன்னு தெரியல, அது எங்க இருந்து அது கன்ஃபியூஸ் ஆகணும் இல்லையா? இக்கு இங்கு ரெண்டும் ஃபர்ஸ்ட் 2 ஜோடியா தானே வரும். இக்கு இங்கு சொல்வது. ஓகேங்களா? நம்ம தொண்டையோட அடிப்பகுதியில தான் இக்கு இங்குன்ற வார்த்தை நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. தொண்டையோட அடிப்பகுதி. ஓகேங்களா? அதான் அன்னத்தின் அடிப்பகுதி, முதற் பகுதின்னு சொல்லுவாங்க. அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவாங்க? நாவின் முதற் பகுதி. நம்ம நுனியை தான் முதல் நினைச்சுக்கிறோம். எது முதற் பகுதி? தொண்டை கிட்ட இருந்து தான் நாக்கு வருது. அதுதான் முதற் பகுதி. நாவின் முதற் பகுதி அண்டத்தின் அடிப்பகுதி, அன்னத்தின் அடிப்பகுதியை போய் தொடும். அதாவது தொண்டை கிட்ட தொடும். இக்கு இங்கு உங்க நாக்கோட அடிப்பகுதி, அதாவது அந்த உள்ளக்கிற நாக்கு தான் மேல போய் தொடும். இக்கு இங்கு. இச்சு இஞ்சின்னு சொல்லும் போது இடை ரெண்டுமே அன்னத்தோட இடையும் நாக்கோட இடையும் சொல்லி பாருங்க. இச்சு இஞ்சி நடு சென்டர்ல வந்து என்ன பண்ணணும்னா சொல்லும். ஓகேங்களா? இக்கு இங்கு வரிசையா ஞாபகம். இட்டு இன்னுன்னு சொல்லும் போது நாக்கோட முன்பகுதி அன்னத்தோட முன்பகுதியை தொடும். நாக்கோட முன்பகுதி அந்த நுனி பகுதி சொல்றோம் இல்லையா? நாக்கோட நுனி, அதான் அந்த முன்னாடிக்கிறது எங்க தொடும்? அன்னத்தின் பல்லுக்கு மேல. பல்ல தொடாது, அதுக்கு முன்னாடிக்கிற அன்னத்தின் முன்பகுதி. இட்டு இன்னு. ஓகேங்களா? இத்து இந்துன்னு சொல்லும் போது பல்ல போய் தொடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது வந்து இது சும்மா சொல்றது. இது வந்து நாக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா? இது வந்து நாக்கு. ஓகேங்களா? இந்த நாக்கு வந்து இது வந்து அன்னம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது வச்சுக்கலாம். அன்னம் வச்சுக்கலாம். அன்னத்தோட இது அடிப்பகுதி. ஓகேங்களா? இது வந்து இடைப்பகுதி. இது வந்து முன்பகுதி. இது வந்து என்னன்னா பல்லு. ஓகேங்களா? இது வந்து பல்லு. இப்ப சொல்லுங்க. இக்கு இங்க எங்க பிறக்கும்? இக்கு இங்கு அடிப்பகுதி. நாக்கு வந்து நாக்கோட அடிப்பகுதி வந்து அன்னத்தோட அடிப்பகுதியை தொட்டா அங்க பேர் இக்கு இங்கு. ஓகேங்களா? இது வந்து நடுப்பகுதி. ஓகேங்களா? இச்சி இஞ்சி இது ரெண்டுமே எங்க தொடும்? நாக்கோட நடுப்பகுதி. ஓகேங்களா? நாக்கோட நடுப்பகுதி எங்க போய் தொடும்? இச்சி இஞ்சி. அப்ப அன்னத்தோட நடுவு தொடும். அதுக்கப்புறம் வந்து முதல் பகுதி, அதாவது நாக்கோட முன்பகுதி, அன்னத்தோட முன்பகுதி. நாக்கோட முன்பகுதியும் அன்னத்தோட முன்பகுதியும் தொடர்றது பேர் தான் அது இட்டு இன்னு. அதுக்கப்புறம் பல்லு இருக்கு. ஓகேங்களா? இட்டு இந்துன்னு சொன்னாலே நம்ம நாக்கு போய் எதை தொடும்? பல்லோட அடிப்பகுதியை தொடும். சொல்லி பாருங்க. இத்து இந்து. அதுக்கடுத்து உதடு. இப்பு இம்மு ரெண்டுமே என்ன பண்ணும்? 2 உதடும் ஒட்டுமா? 2 உதடும் ஒட்டிக்கும். இப்பு இம்மு. அதுக்கப்புறம் ஈன்னு சொல்லும் போது நாக்கோட இடைப்பகுதி போயிட்டு 2 அதாவது தடிக்கும். நாக்கோட ஓரங்கள் 2ம் போயிட்டு சைட்ல வந்து தொடும். நீங்க சொல்லுங்க ஈ அப்படின்னு நம்மளோட உதடே கொஞ்சம் இதாகும் பாருங்க, விரிதா பாருங்க. ஈ அப்படின்னு சொல்றோமா? நாக்கோட இடைப்பகுதி வந்து 2 ஓரமும் தடிக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நாக்கோட ஓரங்கள் தடிக்கும். அப்பதான் ஈ. ஓகேங்களா? இந்த இரும் இந்த சிறப்பு இல்லம் ஒரு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா நாக்கு வந்து வருடும்.
வருடணும். நம்ம இரு வந்து வித்தியாசம் தெரியாது. நமக்கு இந்த இருக்கும் வித்தியாசமே தெரியாது, எனக்கே தெரியாது. ஆனா இந்த இல்லு சிறப்பு இல்லைன்னா சொல்லுவோம், நாக்கை வருடி சொல்லணும்னு சொல்லுமா. இந்த இரும் இந்த இல்லும் நாக்கை வருடணும். ஓகே, நாக்கு போயிட்டு அன்னத்தை வருடும். ஓகேங்களா. இந்த குண்டு இல்லுன்னு சொன்னோம்னா, இந்த குண்டு இல்லு எப்படி சொல்லணும், பல்ல போய் தொடணும். பல்லுக்கு வர இல்லு சிம்பிளா ஞாபகம், பல்லுக்கு வர இல்லு இல்லையா. எங்க கூமாப்பட்டி என்ன இருங்க எம்கே எல்கேவா எம்கே நீங்க ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஏப்பா டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓகே, இங்க நானே இப்பதான் கூமாப்பட்டில இருந்து வெளியே வந்திருக்கேன். மீண்டும் என்ன கூமாப்பட்டி போட்டுறீங்க. இரு ஓகேங்களா. இல்லு இந்த இல்லு வந்து என்னன்னா ஈஸியா சொல்லலாம், பல்லை தொடும். பல்லுல வர இல்லு பல்லை தொடும் ஞாபகம் வச்சுக்கணும். பல்லுக்கு வர இல்லு குண்டு இல்லையே தான் தொடும், பல்ல தொடும். ஓகேங்களா. அப்ப இப்போ இந்த ஒரு இல்லு நாக்க வருடணும், ஒரு இல்லு பல்ல தொடணும். அப்ப மீதி ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன, இந்த ரெண்டு இல்லைன்னா அப்ப மீதி என்னது, இது ரெண்டு இல்லாம வந்தா அது என்ன இல்லு, குண்டு. இந்த இல்லு பொது இல்லு. நான் சொல்றது புரியுதா? ஓகேவா. அதுக்கப்புறம் கேக்குங்களா? ஓகே, இரு இரு இன்னு இரு இன்னு இது ரெண்டு என்னன்னா எப்படி இட்டு இன்னு சொன்னோம், இட்டு இன்னு எப்படி சொன்னோம், நாக்கோட முதல் பகுதி அன்னத்தோட முதல் பகுதியை சொல்றா. அது மாதிரி இந்த இரு இன்னு என்னன்னா நாக்கின் நுனி, நுனி நல்லா நுனி, நாக்கின் நுனி அன்னத்தோட நுனியை தொட்டா இரு இன்னு. அவ்வளவுதான். ஓகேங்களா. இங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு முறை எழுச்சி பிராக்டிஸ் பண்ணா போதும். அதே மாதிரிதான் அகர வரிசைக்கு என்ன தெரிஞ்சா போதும். அகர வரிசைக்கு வெறும் காங்காச்சா மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு என்ன போட்டலாம், அகர வரிசை போட்டலாம். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ரெட்டை சுழி ரா வருதுல்ல ஆமா சார், ஆமா, அந்த ரா வந்து பாத்தோன்னா வெடிப்பொலி ரா இரும்பாங்க சார். வெடிப்பொலி இரு, வெடிப்பொலி இரு. என்ன அப்படின்னா வெடிப்பொலி. அதுக்கு அடுத்து அந்த ஒத்த சுழி இரு வந்து பார்த்தோம்னு சார் வருடொலின்னு சொல்லுவாங்க சார். இது கொஸ்டின்ல கேட்கலாம் சார், வருடொலி. அந்த அப்படிங்க பார்த்தா நாக்கு வந்து அந்த அன்னத்தை வந்து வருடுங்க சார். ஆமா. அடுத்து வந்து ரான்னு இருக்கல சார், ரெட்டை கொம்பு ரா வந்து பார்த்தோம்னா ஆடொலின்னு சொல்லுவாங்க சார். நாக்கு அப்படி ஆடுங்க சார், ஆடொலி ரா. நாக்கு வந்து ஆடுதான். இது தெரியும். இரு வந்து என்ன பண்ணுதுன்னா இது இரு வந்து வருடும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இரும் இல்லும் நாக்க வருடணும், அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ரா வந்து ஆடுதான். சரிங்களா. ஓகே, காங்காச்சா இக்கு இஞ்சி தெரிஞ்சுன்னா எதை போட்டலாம். இப்போ ஒரு எழுத்து நல்லா பாருங்க. ஆமா, அகர வரிசை பாருங்க. ஆ இன் ஸ்டார்ட் ஆதான். இப்போ அம்மான்னு இருக்கு. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. அம்மான்னு இருக்கு, அக்துன்னு இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் போடலாம்? அதுதான் சார் ஃபர்ஸ்ட். ஆயுதத்திலே வந்து இப்ப நான் என்ன பண்ணுவேன் நல்லா கவனிங்க. அகரவரிசையெல்லாம் நல்லா கவனிங்க. ஏன்னா அதெல்லாம் மார்க்கே விட்டுறக்கூடாது. ஏன்னா ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன, ஆதானா. அப்ப நம்ம காங்காச்சா வச்சுலயே ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து தான் தொடங்கும், ஆதான ஃபர்ஸ்ட் தொடங்குது. அதுக்கப்புறம் ஆ 2 ஈ 3 அப்படியே டாட் 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 போனா அவு எத்தனாவது எழுத்து, அவு வந்து 12வது எழுத்து. 13வது எழுத்து என்ன இருக்குன்னா அக்கு. 13. இந்த 13 முடிஞ்ச பின்னால்தான் நீ எங்க வரணும், 14வது எழுத்து வரணும். 14வது எழுத்து என்ன, இக்கு. 14வது எழுத்து இக்கு. 15வது எழுத்து என்ன வரணும், இங்கு போகணுமா. பாஞ்சு யாராவது அப்படி போனீங்கன்னா அது முட்டாள்தனம். எங்க போனோம், 15வது எழுத்து கா. 16வது எழுத்து பெரிய கா. 17 டாட் 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 போய் எது முடியணும், கவு முடியணும். கவு முடிஞ்ச பின்னாடிதான் அடுத்த எழுத்து என்ன வரணும். சப்போஸ் கவு வந்து 30ன்னு வச்சுங்க, அப்ப 31வது எழுத்து தான் என்ன வரணும், 31 தான் இங்கு வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணுவோம், எல்லாமே என்ன நினைச்சுப்போம், ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து வரணும், 2வது மெய் எழுத்து வரணும்னு நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து, 2வது என்ன எழுத்தணும், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து வந்துட்ட பின்னாடி நீ வந்து மெய் எழுத்து வரலாம் நினைக்க கூடாது. அதுக்கு அடுத்து இக்கு வரணும், கா வரணும். இக்கு வரிசை, அவ்வளவுதான். இக்கு வரிசை போகணும். அடுத்தது ngா வரிசை போகணும், சா வரிசை போகணும். இப்போ நல்லா கவனிங்க. இங்க வந்து கவு எத்தனாவது எழுத்து, கவு வந்து 30வது எழுத்து. நான் தோராயமா சொல்றேன், கவு வந்து 30வது எழுத்துன்னு வச்சுங்க. ஓகேங்களா. ngா எத்தனாவது எழுத்தா வரும், இங்கு எத்தனாவது எழுத்தா வரும், 31ங்க சார். ஓகே. இப்போ கொஸ்டின்ல கேக்குறாங்க ஆ இங் அங்கம். ஓகேவா. ஆ கௌ அகௌதம் இப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஆ போட்டுருவோம். ரெண்டுத்துலயுமே ஆ வந்துருது. எதை ஃபர்ஸ்ட் போடணும், இங்கு ஃபர்ஸ்ட் போடணுமா கவு ஃபர்ஸ்ட் போடணும். நீங்க என்ன நினைப்பீங்க, புள்ளி வச்ச எழுத்துதான் ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. ஏன்னா இங்குன்றது 31வது எழுத்து, கவுன்றது எத்தனாவது எழுத்து, கா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரணும். கா வரிசை முடிஞ்சிடணும், ஏ டு இசட் கா வரிசையில இக்குல இருந்து கவு வரையும் முடிக்கணும். முடிச்சுட்டு தான் நான் எங்க வரணும், இங்கு வரிசைக்கே வரணும். அப்ப அகௌதம் எத்தனை, 30வது எழுத்து. அப்ப 30வது எழுத்து தானே ஃபர்ஸ்ட்ல போடணும். புரிஞ்சுங்களா? ஓகேவா. இதுதான் எதுனா இதோட மெயின் கான்செப்டே. நீங்க ஒரு முறை இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா எது மறக்காது, அகர வரிசை மறக்காது. அகர வரிசையில 2 மார்க் வரும்.
2 கொஸ்டின் கட்டாயம் 2 கொஸ்டின் வரும். ஆனா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா அதை தப்பு பண்ணிட்டு வந்துரும். நான் சொல்றது புரியுங்களா? ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா என்ன பண்ணிட்டு வரும், தப்பு பண்ணிட்டு வரும். நிறைய ஒரு கொஸ்டின் வரும், மாணிக்கம், முத்து, பவளம் எஸ் சார் அப்படின்னு ஒரு ஒன் கொஸ்டின் வந்து லெட்டர் வரும் சார். அதோட கடைசி வார்த்தை என்னன்னா கோமதேகன்னு வரும். ஆனா எது ஃபர்ஸ்ட் வரும், எந்த வார்த்தை மா, இது வந்து நம்ம என்ன எழுதுவோம், மா வருது, மா வரிசை, கா வரிசை, இதுதான் அகரத்துல முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு கோன்றது கடைசியில தான் முடியும்னு நினைச்சு கோமத தூக்கி கடைசியில போட்டுருவோம். ஆனா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னதான் வரும், கோமதேகம் தான் வரும். கோமகம் தான் சார். அடிக்கடி கேட்பாங்க, சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஓகே. ஏன்னா இப்போ அவங்க வந்து எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டு வராங்க. எப்படி எல்லாம் கஷ்டமா கேட்கணும் அப்படி கஷ்டப்பட கேட்க சான்சஸ் இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி புத்தகம் நான் வந்து வெளியிலேயே நடத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளி புக்கு இது பண்ண கூடாது. பேசிக் எங்க இருக்கு, ஸ்கூல் புக்கை வந்து கட்டாயம் ஒரு முறை படிச்சுக்கணும். ஓகேங்களா? நான் வெளியில் நடத்துறேன்றதுக்கு நான் என்னன்னா, ஏன்னா ஸ்கூல் புக்கை வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம், குரூப் ஒரு படிச்சதுனால நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸை நடத்திட்டு இருக்கேன், டைம் பத்தாதனால. ஆனா கட்டாயம் நீங்க என்ன படிக்கணும், ஸ்கூல் புக்கை படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே என்னன்னா, ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரல, ஸ்கூல் புக் வந்து வெளியே போச்சு. அவன் என்ன இப்ப என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஓகே இப்படி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கறேன், ஸ்கூல் புக்லயே கஷ்டமா கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நல்லா பாருங்க. தகர வரிசைக்கு முன்னாடி என்ன வரும், இந்து வரும். அப்படிதானே பார்ப்போம். தகர வரிசை முன்னாடி பந்தல், கரெக்டா? ஆனந்தம். தாவரத்துக்கு முன்னாடி என்ன வரிசை தான் வரணும், இந்து. ஏன்னா ரெண்டுமே இணை எழுத்துக்கள், கரெக்டா? ஓகேவா? சார் ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து தகர வரிசைக்கு முன்னாடி என்ன வரணும், பண்டம், பண்டம். டாக்கு முன்னாடி என்ன வரணும், இன்னு வரணும். பாத்துக்கணுமா? ரா வரிசைக்கு முன்னாடி என்ன வரணும், இன்னுதான் வரும். ஓகேங்களா? ரா வரிசைக்கு முன்னாடி என்ன வரணும், இன்னுதான் வரணும், சரிங்களா? சென்றான், சே இன்னு இரு சொல்றோம்ல, ரா இன்னுன்னு சொல்றோம்ல, சென்றான். ஓகேங்களா? அதே மாதிரி அதான் சொல்றான், சந்து மந்தி, வண்டி துண்டு, என்றார் கன்று. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வார்த்தைகள் அறியறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. பிழை திருத்தம் பார்க்கலாமா? நம்ம கிட்ட இருக்கா, கையில நோட்டு எடுங்க. நம்ம கிட்ட பிழை திருத்தம் இருக்கா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு ஒண்ணு இருக்கா? எஸ் சார். அதான் பேச்சு பிழை வழக்கு திருத்தம். எழுத்து வழக்கு சார். நம்ம புக்லயே பாப்போமா, செலவுன்றது ரைட்டா, செலவுன்றது ரைட்டா? செலவு சார். சரி, செலவு. ஏன் இங்க இச்சு போடல, ஏன் இங்க இச்சு போடல, வரவு செலவு இச்சு போடலாம, ஏன் போடல, ஏன் போடல? வல்லினத்துக்கு மட்டும்தான் வல்லினத்துக்கு மட்டும் வருமா? வரவும் செலவும் வினை தொகை சார். வினை தொகையா இது, வினை தொகை, வரவும் செலவும் உண்மை தொகை, உண்மை தொகை, வரவும் செலவும். ஓகேங்களா? இது வினை தொகை கிடையாது. வினை தொகை எங்க, வரவுன்றது இது இல்லையே, வேர் சொல் கிடையாது. ஓகேங்களா? இது என்னது, ஊன்ற விகுதி பெற்று தானே வருது. இது பேர் என்ன, வரவும் செலவும். ஓகேங்களா? அப்ப என்னது, உண்மை தொகை. உண்மை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா? மிகாது சார். ஓகே. தொகை, தொகை, தொகைன்றது தொகை. ஓகேங்களா? சுந்திரன்ல சுந்தரன், சுந்தரன். ஓகேங்களா? சுந்திரன் கிடையாது, நம்ம பேச்சு வழக்கில் அப்படி சொல்றோம். என்ன பேரு, சுந்தரன், சுந்தரி, சுந்தர. என்ன சொல்லுங்க, வரவு. ஆமா, முற்றில் வரும். வரவுன்றது முற்றில் வரும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. அந்த இடத்துல அது 1000 இதுக்கு ஆன்சரா வரும். ஆனா வரவு செலவுன்று 2 வார்த்தை தொடர்ந்து வருது இல்ல. இப்ப நீங்க நாங்க நார்மலா கேட்டா இரவுன்றது என்னப்பா, இரவு, இரவு பார்த்தேன், இரவு பார்த்தேன். இந்த இடத்துல ஏன்டா இங்க வல்லினம் வராதுன்னு நான் ஒரு கொஸ்டினை கேக்குறாங்க. கேட்டா இந்த இடத்துல நீங்க என்ன ஆன்சர் சொல்லணும், இரவு பார்த்தேன். ஏன்னா இரவுன்றது என்னது, முற்றில் இருக்கிறோம் சார், அதனால இங்க இப்பு வராதுன்னு சொல்றது கரெக்ட். கொஸ்டினை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல இரவு பகல் வருது, இரவு பகல். இந்த இடத்துல போயிட்டு சார் இங்க முற்றில் வருது, அதனால வல்லினம் போடக்கூடாதுன்னு சொல்றது சரியான ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா யோசிக்கிற விதம் தவறு. இரவு பகல்ல ஏன் இங்க வல்லினம் நான் போடல, உண்மை தொகை சார். நான் உங்களுக்கு மீண்டும் 1000 முறை சொல்றேன், இப்ப 1001வது முறையும் சொல்றேன். ஒரு கேள்விய உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, இது வந்து இந்த இடத்துல முற்றிலும் கூட வருது சார், அதனால நான் இப்பு போடக்கூடாது இல்ல இச்சு போடக்கூடாதுன்னு சொன்னா கேள்வியை நீங்க வளைக்கிறீங்க, சரியா புரிஞ்சிக்காம நீங்க வளைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கேள்வியில என்ன வருதுன்னா, வரவு செலவுன்றது என்னது, உண்மை தொகை. உண்மை தொகையில வல்லினம் வரக்கூடாதுன்னு தெரிஞ்சு போறீங்கன்னா கேள்விக்கு நீங்க வளைஞ்சு போறீங்கன்னு அர்த்தம். ஒரு கேள்வி 1000 முறை 1000 படி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் அந்த கேள்வியை வளைச்சுக்கலாம். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? வரவுன்றது வந்து ஒரு தொழிற்பெயராகவும் எடுத்துட்டு அதுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி போடலாம். ஆனா கான்செப்ட் படி இது வரவு செலவு. அப்ப இது என்னதான், இது வந்து இந்த இடத்துல முற்றுமை வருதுன்னு யோசிப்பீங்களா, முற்றிலும் வருதுன்னு யோசிப்பீங்களா, இல்ல வந்து உண்மை தொகைன்னு வரணும்னு யோசிக்கணுமா? உண்மை தொகை. இதுதான் உங்க டிஎன்பிசில பொறுத்தவரை நீங்க கத்துக்கக்கூடிய பேசிக் இதுதான். நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தேன்.
என்னைக்கு நான் இந்த கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினும் எனக்கு அது ஏன் இப்படி வராதா, ஏன் அப்படி வராதான்னு கேள்வி நான் எடுத்துக்கிறேனே தவிர நான் ஒரு நாளும் அதுக்கு வளைஞ்சு போகாம இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன், ஓகே நான் நினைக்கிறது தப்பு, என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி என்ன வளைச்சுக்கணும்னு நான் நினைச்சேன். அதை கத்துக்கிட்டேன், நான் பாஸ் ஆனேன். இது ஒண்ணு மட்டும் நீங்களும் பண்ணுங்க. என்னைக்குமே கேள்வி என்ன பண்ணிக்கணும், நீங்க தான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், இது பண்ணிக்க பாக்கணும். அன்னைக்கு குரூப்ல கூட ஒரு இது போட்டிருந்தாருல, ஒரு ஏதோ ஒரு இது போட்டு லாஸ்டா ஒண்ணு போட்டிருந்தா ஏதாவது ஞாபகம் இருக்கா? வாய்ஸ் ரெக்கார்டு கூட ஒண்ணு போட்டிருந்தானே, என்ன கேள்வின்னு தெரியல, மறந்து போச்சு. ஆடுங்களையா சார்? சுரையால 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 அம்மி மிதப்பன்னு ஒரு கேள்வி போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சுரையால அம்மி மிதப்ப. சோ இதுக்கான பொருள் என்ன அப்படி, இந்த பழமொழி குறிப்பிடக்கூடிய பொருள் என்னன்னு நான் சொல்லி ஒரு கேள்வி போட்டேன், சுரையால அம்மி மிதப்ப. ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன சொல்றேன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி ஒண்ணு கொடுத்தேன். ஆப்ஷன் டி என்னன்னா, அறிவுடையோர் வந்து என்ன அறிவுடையோர் ஏழ்மையா இருக்காங்க. ஓகேங்களா? அறிவில்லாதவங்க வந்து என்னவா இருக்காங்கன்னா பணக்காரனா இருக்காங்கன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டேன். அதே வந்து ஆப்ஷன் ஏ பில வந்து என்ன வச்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா, உயர்ந்தோர், ஓகேங்களா, உயர்ந்தோர் என்னைக்கும் சிறுமை ஆகா அப்படின்னு சொல்லி ஒரு பண்பு வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ஜென்ரலா யோசிக்கிறேன், சுரையால அம்மி மிதப்பனா சுரை வந்து ஆளுது, சுரை வந்து மூழ்கிடும், அம்மி வந்து மிதக்குது அப்படின்னா அப்ப எதிர்மறையா சொல்ல வராங்க. அறிவில்லாதவன் தான் என்னவா பண்ணிடுறான், அறிவில்லாதவன் உயர்ந்தவனா போறான், பணம் இருக்கிறவனா போறான், அறிவில்லாதவன் பணக்காரனா மாறுறான், அறிவில்லாதவன் வந்து அறிவு இருக்கிறவன் ஏழையா போயிடுறான், நம்ம எடுத்துப்போம். இது எப்போ, நான் பேசிக்கா கேட்கும் போது. ஆனா பழமொழி 400 நம்ம படிச்சுட்டோமா, ஞாபகங்களா? பழமொழி 400 கேள்வியிலே அதான வருது. இந்த பழமொழி என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க. நீங்க அந்த பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல அதோட விளக்கம் என்ன சொல்லுனா, ஒருபோதும் அம்மி என்ன ஆகாது, ஒருபோதும் அம்மி என்ன ஆகாது, மிதக்காது. ஒருபோதும் சுரை என்ன ஆகாது, அது போலதான் ஓகேங்களா? அது போலதான் பெரியோர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க, சிறுமையான செயலை செய்ய மாட்டாங்க. புரியுதா? பெரியோர் என்ன பண்ண மாட்டாங்க, சிறுமையான செயலை செய்ய மாட்டாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரணும், பில என்ன சொல்லிட்டேன், பெரியோர் சிறிய செயலை செய்ய மாட்டாங்கன்றதுதான் ஆன்சரா வரணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொஸ்டினா வளைச்சு கூடாது, அந்த இடத்துக்கு போகணும். பழமொழி 400 நான் என்ன படிச்சேன் அது மாதிரி தானே தனிமரம் காடாதல் இல் சொல்லிருக்குமா, தனிமரம் காடாதல் இல். ஓகேங்களா? தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி எதை உணர்த்துது, அந்த இடத்துல என்ன சொல்றது, அந்த பாட்டு என்ன சொல்லும், பகைவன் வந்து பகைவனை இளைய மரமா இருக்கும்போது, அவன் சின்னதா இருக்கும்போது அவனை என்ன பண்ணு, அவனை வந்து வெட்டி தூக்கி போட்டுரு அப்படின்றதான. அப்ப என்னது, முள்மரம் இலைதா இருக்கும்போதே களைஞ்சிடணும் அப்படின்னு தானே அதுக்கான ஆன்சர் எடுக்கணும். அந்த பாட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை தான் எடுக்கணும். நம்ம பேசிக்கா புரிஞ்சுட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கேள்வி இப்பழமொழி அப்படின்னு அங்க வருது. அந்த பழமொழி 400 தான் அந்த பழமொழி இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப அந்த இடத்த நோக்கி தான் நீங்க இது வைக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, சொல்லுங்க சார். ரமேஷ் அண்ணனுக்கு இந்த மைக்க மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி விடுங்க சார். ரமேஷ் ரமேஷ் அண்ணனுக்கு சார். ரமேஷ் இருக்கா? ஆமா சார். இந்த பக்கம் போனாலே நிறைய பேர் வந்துடுறாங்க. இது ரமேஷ் காணுமே, ரமேஷ் காணுமே. மெசேஜ் பண்ண ரமேஷ் உங்களுக்கு? ஆமா சார், மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ரமேஷ் காணுமே. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாருங்க சார். வந்துட்டார். ஓகே, சரி, டைம் அதை போலாம். சுந்தரராமன். ஓகேங்களா? சுந்தரராமன் எந்த ரா யூஸ் பண்றோம், இதெல்லாம் ஈஸியா போடலாம். சொல்லுங்க ரமேஷ். ஆமா, அதே மாதிரி பார்த்தோன்னா அது வந்து எப்படின்னா ஒரு எதிரணையா வருங்க சார். வரவு செலவு இந்த மாதிரி வரும்போது பார்த்தோன்னா வந்து வல்லினம் வந்து மிகாதுங்க சார். ஆமா, எதிரிணை. ஓகே, கரெக்ட் ரமேஷ். ஓகேங்களா? எதிரிணையாவும் எடுத்துலாம் இதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போல அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது சும்மா பேசிக். ராமநாதபுரத்துக்கு எந்த நாதான் யூஸ் பண்ணும் பாருங்க. ராமநாதபுரத்துக்கு எந்த நா, இந்த இடத்துல எந்த நா வந்துட்டு பாருங்க. இந்த நா தப்பு. எந்த நா யூஸ் பண்ணும், இந்த நாதான் யூஸ் பண்ணும். தேவநாதனுக்கு எந்த நாதான் யூஸ் பண்ணும், இந்த நாதான். சித்தரிக்கிறது தப்பு. நோட் பண்ணுங்க. நம்ம இப்படிதான் எழுதிடுறோம் இது வரையும். சித்தரிக்கிறது தான் எழுதுறோம். சித்திரிக்கிறது நோட் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான வார்த்தையா. ஓகேங்களா? சித்தரிக்கிறது தவறு. ஓகேங்களா? எந்த வார்த்தை ரைட்டு,
சித்திரிக்கிறது. எழுதுறீங்களா? சித்திரம் தான் சார் வரும். அதே மாதிரி சித்திரம் எண்ணெய் சித்திரம். கரெக்ட், சித்திரம் அப்படி சொல்லுங்க. அதான் சித்திரிக்கிறது தான் ரைட்டு. ஓகேங்களா? நம்மளா தான் அப்புறம் புனையிறோம், நம்மளா ஒரு கதையை புனையிறோம், சித்தரிக்கிறோம் அப்படின்றோம். ஓகே, சித்திரிக்கிறது தான் ரைட்டு. எண்ணெய் எல் கூட்டல் நெய்யா? எண்ணெய்னா எல் கூட்டல் நெய். வெண்ணெய் வெல் கூட்டல் நெய். நோட் பண்ணீங்க, அப்படியே எழுதிங்க. ஓகே, இதா ஏன்னா நம்ம புக்ல இருக்கா தெரியும். விற்கப்படும் விற்க இக்கு வரக்கூடாது, விற்க ஒருக்காதான் வருது. ஓகேங்களா? விற்கப்படும். ஓகேங்களா? உத்திரவு தப்பு, உத்தரவு நம்ம படிச்சிருப்போம். உடைமை நம்ம எழுதுறோம் இல்லையா? பொருள் உடைமை, அருள் உடைமை சொல்லணும். உடைமைன்றது தப்பு, உடைமை தான் ரைட். நல்லா நோட் பண்ணீங்க, உடைமை. ஓகே, அதே மாதிரி தலைமைன்றது தப்பு. என்ன வரணும்? தலைமை வரணும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் உடைமை. ஓகேங்களா? நிகழம் அது நீளம் சொல்லிடலாம். பிராமணருக்கு எந்த ராவுன்னா இதை வரணும், பிராமணர்கள். அது தேகம். ஓகேங்களா? தேகம், திரேகம்ன்றாங்க, தேகம். இது சொல்ல அடிக்கடி சொல்லுவேன், நாகரீகம். பெரிய ரீ வரக்கூடாது. நம்ம புக்லயே படிக்கிறோமா? நான் அடிக்கடி சொல்லிப்பேன், டெஸ்ட்லயும் வச்சிருப்பேன். நாகரீகம்ன்றது தப்பு. என்ன வரணும்? நாகரிகம். ஓகே, நாகரிகம். நெல் குத்துதல். குத்துதல்ன்றது என்னது? பேச்சு வழக்கு. என்னன்னு சொல்லணும்? குற்றுதல். குற்றுதல். ஓகேங்களா? குத்துதல்ன்றதே தவறு. ஓகேங்களா? நெல் குற்றுதல். ஓகேங்களா? நெல் குற்றுதல். அதே மாதிரி வெயில் தப்பு, வெயில். வைக்கோல் போட்டுருவோம், கரெக்டா இதெல்லாம் போட்டுருவோம். வைக்கோல்லாம் கட்டுறோம். ரொம்ப நிரம்ப அது போட்டுருவோம். ரொப்பு நிரப்பு, தண்ணீரை ரொப்புன்றோம்னா நிரப்பு. மேற்புறம் பாருங்க, எந்த ரா யூஸ் பண்ணுவோம்? இந்த ரா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா புறம்னா என்ன மீனிங்? புறம்னா என்ன அர்த்தம்? சிறந்த ஊர், நகரம். சிறந்த ஊர், நகரம். இந்த புறம்னா தான் வெளியே, மேற்புறம், வெளிப்பகுதி. ஓகேங்களா? சுவற்றில்ன்றது ரைட்டா? தப்பு. சுவர் தான் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இது. வலது பக்க சுவர். வலதுன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணும்? ஓகேவா? வலப்பக்க சுவரில். ஓகேங்களா? சுவரில். ஓகே, அதே மாதிரி இடப்பக்கம். ஓகேங்களா? இடதுன்னு எழுதக்கூடாது, இடப்பக்கம். அதனாலதான் இடப்பக்கம் பிரித்து எழுதுனா என்ன வரக்கூடாது? இடது கூட்டல் பக்கம்னு வரக்கூடாது. ஏன்னா அது வலு சொல். கரெக்டா? இடதுன்னு வரக்கூடாது. அது போல என்ன வரணும்? இடம் கூட்டல் பக்கம். இடம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல பிளேஸ் நினைக்கிறோம். தப்பு. இடம்னா லெப்ட். ஓகேங்களா? வலம்னா ரைட் சைடு. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேங்களா? விநாயகர் எந்த நான் யூஸ் பண்ண பாருங்க, விநாயகர். ஓகேங்களா? சாமிநாதன் இந்த நான் தான் யூஸ் பண்ணோம். கேட்கிறார் தப்பு, கேட்கிறார். ஓகே, தொடங்கி போட்டுருவோம். எல்லோரும் தப்பு. என்னன்னு போடணும்? எல்லோருன்றதே தப்பு. என்னன்னு போடணும்? எல்லோரும்ன்றது தவறு. நோட் பண்ணி எழுதிங்க. இதெல்லாம் போட்டுருவோம். காட்சி, இதெல்லாம் வடமொழி சொல்லு. காட்சி, மாட்சின்னு போட்டுருவோம். அருணா கொடி, அதான் சொல்றோம். அரை நான் கொடி, அதான போவோம். அருணா கயிறு, அரை நான் கயிறு. நோட் பண்ணுவேன். அரை நான் இதான் வரணும். ஓகேங்களா? பதட்டம் இது பாருங்க. பதட்டம் என்ன சொன்னோம்? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நோட் பண்ணுங்க. பதட்டம் என்னது? பதற்றம். குத்துதல் என்ன சொன்ன? குத்துதல். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சார். சொல்லுங்க ரமேஷ். விநாயகர் இருக்குல்ல சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் கேட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். விநாயகர் நாயகர் அப்படின்னா அது அந்த சொல்ல வரீங்களா? நாயகர்னா தலைவர், விநாயகர்னா பேரறிவு தலைவர் அப்படின்னு சொல்ல வரீங்களா? விநாயகர் தவறானது போட்டோம்னா கேள்விகளை கேட்பவர்னு வரும். இந்த விநாயகர் பார்த்தோம்னா பிரிச்சதுன்னா நாயகர் வரும். வீணா மேலும் படிச்சிருப்போம் நம்ம. நாயகர்னா நாயகன். அதாவது எந்த ஒரு செயலை நம்ம தொடங்குறதுனாலும் விநாயகரை தான் நம்ம முன்னாடி வச்சு செய்வோம். அதனால இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஏதாவது தகவல் நான் சொல்றேன். ஓகே ரமேஷ். விநாயகர் சூப்பர். விநாயகர் சதுர்த்தி ஆமா, ஊர்ல இருந்த தூக்கிட்டு போவேன். ஓகே, பதட்டம் சரிங்களா? வலது பக்கம் என்ன சொன்னோம்? வலப்பக்கம். ஓகேங்களா? ஏன் இங்க இப்பு வருது? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் இங்க இப்பு வருது? இருபெயரட்டு பண்பு தொகையா? வேற யார் கரெக்டா சொல்றீங்க பாக்கலாம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வலது, இடது, இதெல்லாம் எதா சொல்லுது? திசை பெயர் முன் என்ன வரணும்? அந்த திசை பெயர்னு பார்க்கும்போது இது திசை பெயரா மாறிடும். ஓகேங்களா? வலது திசை, இடது திசைன்னு சொல்றோமா? திசை பெயர். அதுல பார்த்தோம்னா பக்கம், அந்த பக்கத்துல வலப்பக்கம் இரு பெயராட்டாவும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே,
என்ன வச்சுங்க, வலப்பக்கம் இடப்பக்கம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், வலம் இடம்னு இருக்கும். இம்மு மவ்வீறு ஒற்றழிந்து, ஓகேங்களா, அந்த விதிப்படி இயல்பினும் கசதப இயல்பினும் விதியினும் கசதபம் மிகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம புக்ல பார்த்தோம்னா இது பேர் என்ன, இது எதுக்குள்ள இன்வால்வ் ஆயிடும்னா திசை பெயர் முன் வழி நமிக்கும். அவ்வளவுதான், சிம்பிளா எடுத்துட்டு போயிடும். இடது பக்கம் நாம் சொல்லிருக்கோமா, நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கும். இன்னமும் கூட கேட்பாங்க, என்ன சார் இடப்பக்கத்தை பிரிச்சு எழுதுனா யா சார் இடது கூட்டல் பக்கம் வராதா? அதே மாதிரி சீர் இளமையை பிரிச்சு எழுதுனா என்ன வரக்கூடாதா, சீர் கூட்டல் இளமை வராதா சார்? அதான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. இதெல்லாம் பழைய அப்டேட். புது அப்டேட்ல எடுத்து பாருங்க. உங்க ஆப்ஷன்ல இடது கூட்டல் பக்கம் அந்த புக்ல இருக்கவே இருக்காது. 6வது புக்கில் தான் வரும். இடது கூட்டல் பக்கம்ன்ற ஆப்ஷன் இருக்காது, சீர்கூட்டல் இளமைன்ற ஆப்ஷனே இருக்காது. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. வெந்நீர் என்ன சொல்லணும், வெந்நீர் தான் போடணும். ஏன்னா வெந்நீரை பிரித்ததுக்கு என்ன சொல்லணும், வெந்நீர் வெண்மை கூட்டல் நீரா அல்லது வெண்மை நீரா? வெண்மை கூட்டல் நீர். ஓகே. ஊரணி தப்பு, ஊரணி தவறு. ஊருணி நம்ம புக்லயும் திருக்குறள் ஊருணி தான் இருக்கும். மணி கோர்வை கோர்த்தான் என்பதே தப்பு சொல்றோமா, கோர்வை கோர்த்தான், ஓகேங்களா, கோர்த்தல் அதெல்லாம் தவறு. இரு வரவே கூடாது. என்ன வரக்கூடாது, இரு வரக்கூடாது. என்னதான் ஆன்சர், கோத்தான் கோவை கோத்தல் அதான் வரணும். சரிங்களா, பூர்த்தது இரு வரக்கூடாது, பூர்த்தது. ஓகேங்களா, பாதுகாத்தான் போட்டலாம். எந்தன் இன்னைக்கு சொன்னமா, எந்தன் உந்தன் தப்பு. என்ன பண்ணும், என் கூட்டல் தன்னு, உன் கூட்டல் தன்னு. அப்போ என்றன் ஏன்னா இன்னு வரும்போது நகரத்தின் முன் தகரம் வரும்போது என்ன சொல்லுவோம், தகரத்திற்கு முன் நகரம் வரும்போது தகரம் ரகரமாக தெரியும், என்றன் உன்றன். ஓகேங்களா, அதே எது ஒன்னா எந்தம், அதுதான் கரெக்ட். எந்தம் உந்தம்ன்றது ரைட். ஏன்னா என் கூட்டல் தம்மு. ஓகேங்களா, அந்த இடத்துல அது என்ன வரும், எந்தம் உந்தம்ன்றது ரைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா என் கூட்டல் இன்னு வரும்போது, ஓகேங்களா, சாரி எம் கூட்டல் தம் எந்தம் உந்தம், எம் கூட்டல் தம்மு. ஓகேங்களா, எம் பன்மையில வரும்போது எம் கூட்டல் தம்மு தான் என்னவா மாறும், எம் கூட்டல் தம்மு. ஓகேங்களா, எம் கூட்டல் தம்மு தான் எந்தமா மாறும், பன்மை. ஓகேங்களா, எம் கூட்டல் தம்மு தான் எந்தமா மாறும். என் கூட்டல் தன் என்னதான் மாறும், எந்தன் உந்தன் உன்றன் என்றன் உன்றன் தான் மாறும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நாளின்றது தப்பா பாருங்க. நான் பாருங்க, நாளின்றதே தப்பு. என்ன வரணும், நாளிகை. நாளின்றது தப்பு, நாளிகை. ஓகேங்களா, அதாவது கீழ்காண்போட் இது எங்க எடுத்துக்கணும்னா, கீழ்காண்போட்டில் பிழையை திருத்தி எழுதுக அல்ல பேச்சு வழக்கை மாத்தி எழுதுகின்றதுதான் இந்த இடத்த எடுத்துக்கணும். அருவெறுப்பு என்ன சொல்றோம், அருவறுப்பு. எந்த ரூ வருது, நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். அருவறுப்பு எந்த ரூ வரணும், இந்த ரூ வரும், அருவறுப்பு. ஓகேங்களா, மென்மேல் வளரணும் சொல்றோம் இல்லையா, நம்ம மென்மேல் வளரணும். அப்படி அது தப்பு. என்னதான் மாறணும், மேன்மேல். ஓகேங்களா, பிரிச்சல் என்ன சொல்லலாம், மேல் கூட்டல் மேல், மேல் கூட்டல் மேல் தான் வரும், மேன்மேல். ஓகே, எந்த மேல் வரணும், பெரிய மேல் தான் வரணும். ஒருவல் என்ன சொன்னோம், ஒருவல் தப்பா, ஒருத்தி. ஓகே, ஒருவல் தப்பு, ஒருத்தி. ஓகேங்களா, ஓகே. இதெல்லாம் கடைசி இடத்துல இவங்க புக்ல விட்டுறாங்க, அது நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா, சோ ஓகே. அதே மாதிரி இது மட்டும் இல்லாம இத நாளி என்பது நாளி அப்படின்னா ஒரு வேலையை குறிக்கும் சார். நாளிகை அப்படின்னா அந்த மணித்துளிகளை குறிக்கும் சார். நம்ம புறநானூர்ல படிச்சிருப்போம், உண்பவை நாளி உடுப்பவை இரண்டேன்னு படிச்சிருப்போங்க சார். நாளினா இது அளவு, நாளினா அளவு, ஒரு வகையான அந்த படி சொல்றாங்க, படி மாதிரி. நாளினா ஒரு அளவு, நாளிகைனா நேரம். அதான் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை எடுத்துக்கின்ற. சரிங்களா, ஓகே. இங்க வாங்க. இனி இரு வகையாக எழுதும் சொற்கள். நம்ம சுறுசுறுப்பு. ஓகேங்களா, சுறுசுறுப்பு இதை எப்படி எழுதலாம், இந்த சுறுசுறுப்புன்னு எழுதலாம். சுறுசுறுப்புன்னு சொல்றாங்க, சுறுசுறுப்பு. இது இனி இரு வகையாக எழுதும் சொற்கள் உண்டு. அவற்றை இரு வகையாகவும் எழுதலாம், அவை வருமாறுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தேவையில்லை. நம்ம கோயில்ன்றது கோயில்னு சொல்றோம், கோவில்னு சொல்றோமா, வியர்வையை வேர்வைன்னு சொல்றோமா. ஆனா சரியான வார்த்தை என்ன, வேர்வைன்றது நம்ம பிழையவே எடுத்துக்கலாம். இது தேவையில்லை, ஏன்னா இது நமக்கு குழப்பிடும். வேர்வைன்றது நம்ம என்னன்னு தான் எழுதணும், சரியான வார்த்தை ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி கோயிலுக்கு என்ன, கோயில்னு எழுதுவோமா, கோவில் எழுதுமா, கோவில் தான் எழுதணும். கோயில் கோயில் மாறி வந்தது. ஆமா, ஏன் எப்படி, கோன்றது இல்லன்னா வீடு. அது ஓகே. கோ கூட்டல் இல்லு, நல்லா கவனிங்க. கோ கூட்டல் இல்லு. ஏன்னா கோவில பிரிச்சு எழுதினாலும் கோ கூட்டல் இல்லு தான், கோயில பிரிச்சு எழுதினாலும் கோ கூட்டல் இல்லு தான். நமக்கு ஒரு விதி தெரியுமா, ஐ முன்னாடிதான் என்ன அமைக்கும். இப்போ என்ன கான்செப்ட்னா, இங்க என்ன இதோட இறுதி எழுத்து என்ன, ஈற்று எழுத்து என்ன, ஓன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்து. இதோட முதல் எழுத்து என்ன, ஈன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்து. இரண்டு உயிரெழுத்துகள் புணருமா, புணராது. இரண்டு உயிரெழுத்துகள் புணராதனால்தான் எப்பயுமே என்னதான் புணரும்,
இயல்பு என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தானே காதலிப்பாங்க, அதானே உண்மை. ஒரு ஆணுக்கு பெண்ணு மீது தானே ஆசை வரும். அப்போ உடலுக்கு மேல உயிர், உடலும் உயிரும் தான் புணரும். ஓகேங்களா, உடலும் உயிரும் தான் புணருமே தவிர உயிரும் உயிரும் புணர்வதில்லை. ஆனா அந்த உயிரும் உயிரும் புணர்வதற்கு வேற ஒரு விதிகள் இருக்கு, வேற வேறு விதிகள் இந்த இடத்துல. அப்போ ஈன்னு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ஈன்னு முடிஞ்சா கடைசியில என்ன ஈயை யூஸ் பண்ணுவோம். அதுவே ஏன்னு முடிஞ்சா இவ்வையோ அல்லது ஈயோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, மத்த எழுத்துக்கள் எது வந்தாலும் எதான் யூஸ் பண்ணுவோம், மத்த எழுத்துக்கள் எது வந்தாலும் இவ்வு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஓன் வந்து எந்த எழுத்தை தான் யூஸ் பண்ணும், இவ்வதான் யூஸ் பண்ணும். கோவில்ன்றதுதான் சரி. ஓகேங்களா, நாம என்ன பண்றோம், கோயில் என்று இன்னைக்கு பயன்படுத்திட்டு வரோம். அதுவும் அதோட மறுவா சரியாதான் இருக்கும். ஆனா ரெண்டுத்துல எது சரின்னு கேட்டா கோவில். ஆண்டுன்றது தப்பு. யாண்டு உலான், உன் மகன் யாண்டு உலான் கரெக்டுன்னு கேட்குமா, உன் மகன் யார், யாரு, யானை. ஓகேவா, இதுதான் சரியான வார்த்தைகள் சொல்றோம். அதை நம்ம இப்படியும் பயன்படுத்திட்டு வரோம்னு சொல்றாங்க. விநாயகர். ஓகேங்களா, வி நாயகர். ஓகேங்களா, விநாயகர். எல் கூட்டல் நீங்க என்ன சொன்ன, எண்ணெய். ஓகேங்களா, ராமநாதன், ராமன் கூட்டல் நாதன். ஓகேங்களா, தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் என்பது விநாயகர் அர்த்தம். நாயகர் அர்த்தம், நாயகர்னாலே தலைவன் அர்த்தம். விநாயகர்னா தனக்கு மேல ஒரு தலைவன் இல்ல, நான் தான் ஒப்பற்ற தலைவன் என்பது பொருள். ஒரு கதை உண்டு, அது படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, புத்தர் இருக்காருல்ல, புத்தருக்கு பேர் தான் அது விநாயகர். புத்தருக்கு எத்தனை சிறப்பு பேர்கள் உண்டு, யாராவது சொல்ல போலாம். 1000 புத்தருக்கு 1000 சிறப்பு பெயர்ல உண்டு. 1000 சிறப்பு பெயர்ல அவருக்கு விநாயகர், ஓகேங்களா, கௌதமன், அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. இப்போ விநாயகரை தான் என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா, புத்தரை தான் என்னவா மாத்திட்டாங்கன்னா விநாயகரா மாத்திட்டாங்க. அந்த பிராமணர்கள் வந்து புத்தரோட தலையை வெட்டி புத்தரை வந்து ஒப்பற்ற தலைவன் அப்படின்ற இதை வந்து விநாயகரா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு கதை இருக்குது. சரிங்களா, சரி வாங்க, அது நமக்கு தேவையில்லை, அது சொன்னாலே அதுக்கு புரியாது, நமக்கு எதுக்கு அது. இன்னைக்கு புத்த மதமே கிடையாது, அழிஞ்சு போச்சு. சாமிநாதன், சாமிநாதன் போட்டுரும். ஓகேங்களா, ஓகே. காட்சி. ஓகேங்களா, காட்சி, கான் கூட்டல் சி. காட்சி என்பது என்னது, தொழிற்பெயர். கரெக்டா, காட்சி என்பது தொழிற்பெயர். ஆமா ஆமா, சி விகுதி வரதெல்லாம் தொழிற்பெயர், நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ இது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, சமையல் என்ன வரணும், ஆட்சி, ஆட்சி போட்டுருவோம். சமையல் என்ன சொல்லணும், சமையல் வரணும். கைத்தறி, கைத்தறிக்கு என்ன பார்ப்போம், கைத்தறிக்கு இந்த ரீ தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, 300. இந்த 300னா இதை பிரிச்சல்னா எப்படி வரும், 300னா முன்னாடி இருக்கக்கூடிய 100. ஓகேங்களா, முன்னே 100ன்னு சொல்லி மாறும். இந்த 300னா தான் என்ன அர்த்தம், 300. ஓகே, அந்த இடத்துல எந்த வார்த்தை வருதோ அதை வச்சு பார்க்கணும். நான், நான் உன்னிடம், உன்னிடம் 300 ரூபாய் கொடுத்தேன். இது சரியா தப்பா, 300 ரூபாய் கொடுத்தேன். முன்னாடி 100 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா பேசிக்கா யோசிங்க, நம்ம அப்படி எங்கேயும் யூஸ் பண்ணவே மாட்டோம்ல. 300 ரூபாய் கொடுத்தேன், அதாவது 300க்கு பதில் என்னன்னு சொல்லுவோம், 300. இந்த வார்த்தை தான் அந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இடத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை போட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே. 500, 500ன்றது தவறு. என்ன வரணும், 500 இன்னும் வரணும். 500, 300. சம்பந்தர், சம்பந்தர், திருஞான சம்பந்தர் சொல்றோமா, திருஞான சம்பந்தர். பத்மநாபன், எந்த நான் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த நான் தான் யூஸ் பண்ணும், பத்மநாபன். ஓகேங்களா, வல்லுனர், இது தப்பு. வல்லுனர் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். ஓகேங்களா, வல்லுனர் இது, இந்த வல்லுனர் கிடையாது, வல்லுனர். ஓகேங்களா, இந்த தகரனாவை யூஸ் பண்ணும். களி கூறுங்கள், ஆமா, விடுனர் பெருனர் சொல்றோம் இல்லையா, அதான் வல்லுனர். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து களி கூறுங்கள், கூறுங்கள், கூறுங்கள் எந்த ரூ வருது பாருங்க, களி கூறுங்கள். ஓகேங்களா, இந்த கூறுனா சொல்றது, இந்த கூறுனா என்ன அர்த்தம், மகிழுங்கள், மகிழ்ந்து, களி கூர்ந்து மகிழுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, களினா மகிழ்ச்சி, கூறுங்கள்னா அடையுங்கள் அர்த்தம், இந்த கூறுங்கள்னா சொல்லுங்கள் அர்த்தம். ஓகேங்களா, நோட் பண்ணிங்க, இதுதான் ரைட்டு, களி கூறுங்கள். ஓகேவா, அந்த வர இடத்துல அமர்க்களம் தப்பு, அமர்க்களம். ஓகேங்களா, என்ன வரணும், அமர்க்களம். ஓகேங்களா, அமர்க்களம் இக்கு வந்துரு பாருங்க. இந்நாளில், இந்நாளில் எந்த நா போடுவோம், இந்த இந்நாள் என்ன சொல்லலாம், இன்மை கூட்டல் நாள் சொல்லிடுமா. இந்த இதுதான் என்னது, இனிமை கூட்டல் நாள். ஓகேவா, இந்த இந்நாள் என்ன அர்த்தம், இந்த கூட்டல் நாள். என்ன வரணும், இந்த கூட்டல் நாள். ஓகேவா, தகுந்தா போல், தகுந்தா போல்னு வரக்கூடாது, தகுந்தார் போல். ஓகேங்களா, இல்லு அது என்னவா இருறா தெரியும். சோம்பேறி எந்த ரீ யூஸ் பண்ணோம், இந்த ரீ யூஸ் பண்ணோம். மேநாடு ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது தப்பா. ஆமா, ஏன் தப்பு அப்படின்னா மேல் கூட்டல் நாடு தங்கி இருக்கு, மேல் கூட்டல் நாடா, மேல் கூட்டல் நாடு வந்துச்சு. இல்லு என்னவா தெரியும், இல்லு என்னவா தெரியும் சொன்ன, மேன் கூட்டல் நாடு. இல்லு இன்னாவாக தெரியும், இன்னா தெரிஞ்சிடும், மேன் கூட்டல் நாடுன்னு வரும். அதுக்கப்புறம் ஓகேங்களா, இது வந்து என்னன்னா மேன் நாடு. ஓகேங்களா, நம்ம இது என்னன்னா
இந்த வேற்றுமை புணர்ச்சி, இன்னொன்று வந்து வேற்றுமை அல்லா புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி சொல்லுவோம். இது வந்து அல்வழி புணர்ச்சி. அல்வழி புணர்ச்சியில் ஓகேங்களா, நகரத்திற்கு முன்னாடி நகரம் வரும்போது, நகரத்திற்கு முன்னாடி அதாவது இந்த இன்னுக்கு முன்னாடி இந்த இதுக்கு முன்னாடி இன்னு வரும்போது அந்த இன்னு என்ன ஆயிடும், ஒளிஞ்சிடும். அப்ப ஒளிஞ்சு இந்த நகரம் என்னவா மாறினா இந்த நகரமா மாறிடும். ஓகேங்களா, மே இன் கூட்டல் இந்த நகரம் என்ன மாறிடும், நாடா மாறிடும். இந்த இன்னு ஒளிஞ்சு போயிடும். அப்போ மே நாடு. இதுதான் இதுக்கான புணர்ச்சி விதி. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான புணர்ச்சி விதி. நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா இல்லுதான் போய் அப்படியே கெட்டு போயிடும் அப்படின்னு. இல்லு கிடையாது. இல்லு என்னவா மாறும், இன்னாக மாறும். அப்ப நமக்கு ஒரு விதி வரும் இல்லையா, நகரத்தின் முன் நகரம் என்னவா மாறும், நகரத்தின் முன் நகரம் நகரமாக மாறும். சரியா, விதி அதானே. நகரத்தின் முன் நகரம் வரும்போது ரட்ட சுழிநாத்தின் நகரம், அதே 3 சுழினா இந்த நகரம் என்னவா மாறும், தன் கூட்டல் நீர். தன் கூட்டல் நீர் படிச்சிருக்குமா. இன்னும் வரும்போது இந்த நா என்னவா மாறும், இந்த நீயா மாறும். 3 சுழி நீயா மாறும். ரட்ட சுழினானா ரட்ட சுழி நாவா மாறும். அப்படி மாறிடும். மேன் கூட்டல் நாடுன்னு வரும். ஓகேங்களா, எப்படி வரும், மேன் கூட்டல் நாடு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இந்த விதிதான், நகரத்தின் முன் இந்த நகரம் வரும்போது இது வந்து அல்வழி புணர்ச்சி என்பதால் இன்னும் கெட்டு போய் மேநாடு என்று புணரும். ஓகேங்களா, அப்ப இதுதான் ரைட்டு. ஓகேங்களா, கிழங்கு வருவல். கிழங்கு வருவலுக்கு எந்த ரூ வருது பாருங்க, வருவல்னாலே இந்த ரூ தான் வரணும். ஓகேங்களா, வருவல். இந்த வருவல் எதை சொல்லுது, இந்த வருவல் எதை சொல்லுது, வருகிறான். ஒருத்தன் வருகிறான் என்ற தொழில சொல்லுது. இது வந்து வறுக்கிறான், ஒரு பொருளை வறுக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க. அது திருநீர். நம்ம புக்கிலே பார்ப்போம், திருநீருக்கு என்ன யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ரூ யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ரூ தான் யூஸ் பண்ணும், திருநீர். எழுதிங்க இதெல்லாம், திருநீரு. ஓகேங்களா, திருநீரு. சரிங்களா, நாட்டுப்புறம் இது போட்டுருவோம், நாட்டுப்புறம். எல்லை, எல்கைன்றது தவறு, எல்லை தான் ரைட்டு. ஓகே, பார்ப்போம். அருகாமை, சரியா தப்பா, அருகாமை என்ற வார்த்தையே தப்பு. ஓகேங்களா, எதுதான் யூஸ் பண்ணுவோம், அருகில். கன்னியாகுமரி, சென்னை, சென்னைக்கு அருகில் இருப்பது கன்னியாகுமரி அன்று. கரெக்டா, ஓகேவா, அப்படி யூஸ் பண்ணும். அடுத்து வந்து வேர்க்குரு. வேர்க்குரு பாருங்க, எந்த ரூ வருது பாருங்க, வேர்க்குரு. நம்ம பார்க்காத வார்த்தை குரு, இந்த ரூ. வேர்க்குரு, சின்ன சின்ன அந்த குருத்து மாதிரி வருதுல, வேர்க்குரு. அதே வந்து கடைசி, கடாசி அப்படின்னா கடைசி, கடைசி சொல்றாங்க. மாநிலம், மாநிலம் இதான் யூஸ் பண்ணுவோம். புட்டுன்றது தப்பு, என்ன வரணும், பிட்டு விற்றான். கரெக்டா, ஆமா. இளமை, இளமைக்கு இளைமைன்னு சொல்லக்கூடாது. என்னன்னு யூஸ் பண்ணுவோம், இளமை. லாதான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, இளமை. லை யூஸ் பண்ணக்கூடாது. பழைய, பழையன்றது தப்பு, பழைய. லை விகுதி யூஸ் பண்ணும். குறுக்கு தெரு, குறுக்கு தெரு. குறுக்குன்னு வந்தாலே என்ன தான், எந்த ரூ தான், இதுதானே வரணும், குறுக்கு. குறுக்கு தெரு. ஓகேங்களா, எந்த ரூ வருது பாருங்க, குறுக்குன்னா இதுதான் கிராஸ், கிராஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ரூ தான் வரணும். அது வந்து பயிறு, பயறு. ஓகேங்களா, பயிருன்றது தப்பு, ஈ வரக்கூடாது, என்ன வரணும், பயறு. ஓகேங்களா, வயறுன்றது தப்பு, வயிறு. பயிருக்கு பயருன்னு தான் வரணும். நோட் பண்ணுங்க, இந்த வார்த்தையெல்லாம் மறந்துடுவீங்க, நோட் பண்ணுங்க. பயிறு, பயறு எழுதிங்க. வயறு, வயிறு. ஓகேங்களா, வயிறு தான் சொல்லுவோம். ஓகேவா, நான் சொன்னேன் இல்லையா, கண்டு கலிகூறுங்கள். கலிகூறுங்கள் என்ன சொன்னேன், கலிகூறுங்கள் என்றால் ஓகேங்களா, கண்டு மிகுதியாக கொள்ளுங்கள், கண்டு மகிழ்ச்சி மிகுதியாக கொள்ளுங்கள் சொல்லணும் என்று பொருள் கொள்க. ஓகேவா, கூறுதல். கூறுதல்னா மிகுதல். கூறுதல் என்றால் சொல்லுதல். நான் சொன்னேன் இந்த இடத்துல என்ன ரூ வரக்கூடாது, களி கூறுங்கள் வரக்கூடாது. கூறுங்கள்னா மகிழ்ச்சி அடைந்து கூறுங்கள், சொல்லுங்கள் அர்த்தம். இந்த இடத்துல மகிழ்ச்சி வந்து அதிகமா கொள்ளுங்க அப்படின்றதான் என்னது, கூறுங்கள். இந்த கூறுதல், கூறுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கூறுதல்னா மிகுதல். கூறுதல் என்றால் சொல்லுதல். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, சோ அந்த மேல சொன்ன வித்தியாசம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இதுல. ஓகே, சிறிய ரீ இருக்கும் என்று பெரிய என்னும் சொல்லி பெரிய இருக்கு, அதெல்லாம் தேவையில்ல நமக்கு. ஓகே, கற்பூரம். இவை இரு வகை. கற்பூரத்தை கற்பூரம்னு எழுதலாமா, கற்பூரத்தை எப்படி எழுதலாம், கற்பூரம், கற்பூரம் ரெண்டும் எழுதலாம். ஆனா நம்ம தமிழ் சொல் என்னது, கற்பூரம். இப்படிதான் எழுதுவோம் நம்ம. சரிங்களா, நெக்ஸ்ட் இரு வகை எழுத பயன்படுத்தினேன். ஓகே, சரி. நம்ம ஒரு அடிக்கடி ஒண்ணு பார்ப்போம் இல்லையா, கருப்புனா என்ன சொன்னேன், கருப்புனா, கருப்புனா பஞ்சம். எந்த ரூ, இந்த கருப்புக்கு வந்து கருமை நிறுத்த போடக்கூடாது. கருப்புனா என்ன சொன்னேன், எழுதுங்க. கருப்புனா பஞ்சம், அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த கருப்புனா தான் என்ன சொன்னோம், கருமை நிறம். ஓகேவா, கருப்புனா. ஓகேவா, கருப்புனா இந்த கருப்பு இந்த ரூ வருது இல்லையா, கரும்புக்கு வர ரூ வந்தா பஞ்சம். ஓகேங்களா, கரும்புன்னு வந்தாலே அது பயிறு, பயிர்னா அழிஞ்சு போயிடும், பஞ்சம். இந்த ரூ வந்தாதான் என்னது, கருமை நிறம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுங்க. சிவப்பு முதல் அவையார் வயனமுள்ளவற்றை இரு வகை இதெல்லாம். ஓகே, ஓகே. போலி இதெல்லாம் சொல்றாங்க. பஞ்சத்தை போக்கக்கூடிய சாமி தான் கருப்பு சாமி. ஆமா, பஞ்சத்தை போக்கக்கூடிய சாமி தான் கருப்பு சாமி. அதனாலதான் ஊரு காவல்ல வச்சு நம்ம இது பண்றோம். ஓகேங்களா, சரி. இப்போ இதுல இரு வகையாக சொல்லியிருக்காங்க. முறிந்தது, முறிந்தது. யாருக்கா சொல்ல போனா, முறிந்தது. முறிந்ததுனா என்ன, இந்த முறிந்ததுனா என்ன, மரம் முறிந்தது. மரம் முறிந்ததுக்கு எந்த ரீ வரும், இதுவா, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேங்களா,
ஓகே, இதுல அவ்வளவுதான் இருக்கு. இளமை, இளைஞர், இளைய இவற்றை இப்படிதான் நல்லா கவனிங்க. பாருங்க, இளமை. ஓகேங்களா? இளமைன்றதை இப்படி எழுதணும், இளைமைன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இளைஞர் எப்படி எழுதணும்னா அந்த இடத்துல லா போடக்கூடாது, இளைஞர்னு எழுதக்கூடாது, இளைஞர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேவா? இளமைக்கு மட்டும்தான் லா, இளைஞர் இளையன்றதுக்கு லை வருது. ரகரகர வேறுபாடு பார்த்துலாமா? இதெல்லாம் நீங்க பார்த்ததுதான். உங்க யாராவது கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்களா? நம்ம கிளாஸ் இப்போ பாதி பேர் இப்போ அட்டன் பண்ணாத இருப்பீங்க. இதுல இருக்க டெஸ்ட் பேட்ச் குரூப்ல இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டா 250 ரூபாய் பெரிய அமௌண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல நீங்க சேராம இருப்பீங்க. ஆனா பெரிய பெரிய அகாடமில போயிட்டு 20,000 30,000 கட்டிலாம் படிப்பீங்க. சரி, அது பெரிய விஷயம் இல்ல. இப்போ இந்த ரகரகர வேறுபாடு கிளாஸ் பார்த்துருக்கீங்களா? ஆல்ரெடி நம்ம கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க யாராவது இருக்கீங்களா? உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க. அறம் பார்த்துருக்கோமா? அறம்னா என்ன? இந்த சொல்லிடா. ஆமா, கூர்மையான கருவி பாத்துருமா? அப்ப அந்த அறம்னா என்ன சொன்னோம்? தர்மம் பாத்துருமா? அரினா என்ன சொல்லிட்டாங்க? அரினா அறிவு. நம்ம என்ன பார்த்தோம்? திருமால் காய்கறிகளே அறி வெற்றுன்னு சொன்னோமா? அரினா அறிந்து கோல் தெரிந்து கோல் சொல்றோமா? ஓகே. அரைனா என்ன சொன்னோம்? பாதி. அரைனா பாதி, அரை பங்கு, ஒன்றில் பாதின்னு சொல்றோமா? அரை. ஓகே. அது இந்த அரைனா என்ன சொன்னேன்? கன்னத்தில் அரைதல், வீட்டு பகுதி ரூம் சொல்லுமா? ஓகே ஓகே. ஆற நிறைய சொல்லிருக்கேன். ரமேஷ் கூட சொல்ற வயிறார உண்டான். ஆற அப்படின்னா வயிறாறு. ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஆற நிறைய. ஆற அப்படின்னா சூடு ஆற, தனியன்னு பாப்போமா? சூடு குறைய. ஓகே. இறங்கு, ஈரங்கு. இந்த ரா வந்தாலே என்னது? கருணை. இந்த ரா வந்தாலே என்னது? கருணை காட்டு. இந்த இறங்குனா கீழே இறங்கி வா. இறந்தான், இறந்து நின்றான், யாசித்தான். அது இந்த ரா ரத்த சொல்லி ரகரம் வந்தா செத்தான். கரெக்டா? செத்தான். இறை, இறை ஒத்த சொல்லி இறை. இறைன்னு வந்து என்ன சொன்ன? பறவை வந்து இறைக்கு அலைந்தது, தீனி. இறைந்து பேசு. இறைந்து பேசுனா என்னது? இறைந்துனா ஒளிச்சல். இறைனா இறைச்சல்னு ஒரு மீனிங் இருக்குல்ல, ஒளி. அப்போ இறைந்து பேசு, கத்தி பேசு ஒளி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இறை இதுனா அரசன் பாத்துருமா? அரசன். வரி சொல்லிருக்கா? இறை வரி. இறையிலா நிலங்கள், இறையிலி நிலங்கள்லாம் சொல்லுங்க. வரி. இறைனா அரசன் சொல்லலாம், கடவுள் சொல்லலாம். நீரை வந்து அள்ளி இறை அப்படின்னு சொல்லலாம்ல, நீரை அள்ளி இறை. ஓகே. உரைனா என்ன சொன்னோம்? உரைனா சொல்லு. உரைனா சொல்லு. ஓகே. அப்புறம் வேற என்ன? அந்த சொல்லுக்கான பொருள் என்ன சொல்லலாம்? கீழே இருக்காது. இந்த ஆமா, உரைனா சொல்லு பிளஸ் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சொல்லுவாங்க, நூலுக்கான வேற ஒரு மீனிங் வரும். பிளஸ் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினான், பொருள் எழுதினான், பொருள்னா ஒரு மீனிங் வரும். ஓகேங்களா? அது வந்து உரைனா, இந்த உரைனானது தலையணை உரை. வேற என்ன சொல்லலாம்? உண்டு உறைவிடம் சொல்லலாமா? தங்குமிடம், உரை தங்குமிடம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? உரைதல் சொல்லலாமா? பனியில வந்து உறைஞ்சிட்டான், பனியில வந்து உறைஞ்சிட்டான் குளிர்ல, அது சொல்லலாம்ல. வெரி குட். அது வந்து எரி. எரின்னு அர்த்தம்? கொளுத்து, தீ. இந்த எரினா என்ன சொன்னா? வீசு. இந்த எரினா வீசு. ஓகே, தூக்கி வீசு. ஏரினா என்ன பார்த்தோம்? நீர்நிலை. மேலே ஏறி வா. ஏறி வாயா, ஏறி வாயா சொல்லணும்னா ஏறி மேலே போ. ஓகேவா? ஒருனா என்ன? ஒன்று. இந்த ஒன்று என்ன சொன்ன? ஒருத்தார். ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பாப்பமா? ஒருத்தாருக்கு ஒரு நாளே. அப்போ ஒருனா ஒரு நாள். இந்த ஒரு நாள் தண்டி சொல்லிருக்கோமா? தண்டி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கறி. கறின்னு என்ன பார்த்தோம்? யானை. அடுப்பு கறி. இந்த கறி கடைன்னு சொல்றாங்க, இது தப்பு. நல்லா இருமையா நீங்க போனீங்கன்னா இறைச்சி கடை, கறி கடைன்னு போட்டுருப்பாங்க, இது தப்பு. என்னதான் வரணும்? கறி, இந்த கறி தான் வரணும். காய்கறி அல்லது இறைச்சி. சரிங்களா? நம்ம கறி கடை வந்து இதுதான் போட்டுருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க கடையெல்லாம் பாத்தீங்கன்னா இது போடுவாங்க, தப்பு. ஓகேங்களா? யானை அடுப்பு கறி தான் அது அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் காய்கறி இறைச்சி. கருப்புனா என்ன சொன்னேன்? கருப்புனா பஞ்சம். இந்த கருப்புனாதான் கருநிறம். ஓகே. இந்த கருப்புனா கருநிறம், கரிய நிறம். ஓகேங்களா? ஓகே. நீக்ரோவர் கருப்பர் என்றாவது, கரிய நிறத்தினர் என்றாவது, கரு நிறத்தினர் என்றாவது எழுதுக. ஓகேங்களா? அது நீக்ரோவர் வந்து கருப்பர் என்றாவது எழுதலாம், இல்ல கரிய நிறத்தினர் எழுதலாம், இல்ல கரு நிறத்தினர்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே. கரைனா என்ன சொன்னா? ஓரம். கரைனா என்ன சொன்னீங்க? குற்றம், மாசுன்னு சொல்லிட்டு. குற்றம், மாசு. ஆமா. அப்புறம் அது அந்த இதெல்லாம் சொல்லுவோம், குற்றம், மாசு, அழுக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இந்த கரைனா ஓரம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? குறவர். குறவர்னா என்ன சொன்னோம்? ஆல்ரெடி அங்கேயே பாத்துட்டோம். ஆமா, சமய குறவர்கள் 4 பேர் போட்டுக்குமா? யாரு சமய குறவர்கள்? அப்பர், சுந்தரர், சைவ குறவர். சைவ சமய. ஆமா, பாப்பலையா? அப்போ 4 பேர். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த வார்த்தை வச்சு அது போட்டுடலாம். அதுவே இந்த குறவர்னா
குற ஜாதியினர் பார்க்க முடியாது. குற ஜாதியினர் புறம், புறம்னாலே ஒரு இனம். சொல்றாங்கல்ல சார், ஆமாங்க சார். ஓகே. குற்றுதல், குற்றுதல்ன்றது தப்பு. என்ன பார்த்தோம், குற்றுதல் என்பதா ரைட்டு. நெல் குற்றுதல் குற்றுதல் தப்பு சார், குற்றுதல் கரெக்ட். அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் போகணும். ஓகேவா? நெல்லுனா குற்றுதல் சொல்லணும். வயிற்ற குத்துறோம்ல, உடம்பில் குத்துதல், இது சொல்றோம். ஓகேவா? குற்றுதல்னா உடம்பில் குற்றுதல்லாம் குற்றுதல், நெல் குற்றுதல். ஓகே, அந்த இடத்துக்கு தகுந்த வார்த்தை போகுது. கூரிய, இந்த கூரிய என்ன சொன்னோம், கூரியனா இந்த கூரியக்கு யானையோட தந்தம், யானையோட தந்தம் கூறியது அப்படின்னா அது கூர்மையானது. இந்த கூரைனா சொல்லிய, இந்த கூரைனா மேற்கூரை பார்ப்போம். கூறுகள் சேர்வதுதான் கூரையாம். ஓகேவா? இந்த கூரைனா புது துணி, அந்த கூரை துறவு, துறவு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். துறவுனா பெரிய கிணறு, துறவுனா அர்த்தம் பெரிய கிணறு. இந்த துறவு அப்படின்னு பார்த்தோம்னா துறந்து விடுதல், ஒரு விஷயத்த துறந்துட்டான், துறவு போதான்னு சொல்றோமா அது. நெக்ஸ்ட் துரத்துதல், புலி மானை துரத்தியது, என்ன சொல்லலாம், ஓட்டுதல், விரட்டுதல். இது துரத்தல். முனிவர்கள் தன்னுக்கான கெட்ட பழத்தை துரத்திட்டாங்கன்னா விட்டு விடுதல். இந்த துறை பெரியவன் பாத்துருமா, என்ன சொன்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்களா, ரோசாப்பு துறை, துறை. நம்ம ஆங்கிலேயர்கள் இருந்து என்னன்னு சொல்லுவோம், துறை துறைன்னு சொன்னாங்க. துறைனா பெரியவன். ஓகேங்களா? அதுவே இந்த துறைனா வழி, இந்த துறைனானது வழி. அப்ப வேற என்ன சொல்லலாம், 25 துறைகள் உள்ளன அமைச்சரவையில் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் துறை. பிரிவு, துறைனா பிரிவு சொல்லலாம், வழி சொல்லலாம். நரை, நரைனாலே வெண்மை சொல்லிருக்குமா, வெள்ளைமை, வெள்ளை முடி. இந்த நரைனா வாசனை, அடிக்கடி பாக்குற அந்த வாசனைலாம் மறந்துடாதீங்க. பரந்த, பரவிய அப்படிதான் அர்த்தம். பரந்த, அகன்ற அப்படின்னு அர்த்தம். பரந்த உலகம். ஓகேங்களா? ஓகேலா? வருமா திருக்குறள் ஒண்ணு வருமா, இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் என்ன பண்ணோம், இந்த உலகத்தை பற்றனே பறந்து கெடுக அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஓகேங்களா? பறந்து, ஓகே, பறவை. பறந்தனா பறந்து விட்ட. பறவைனா சொல்றேன், இந்த பறவைனா கடல், இந்த பறவைனா பட்சி, புல்லு. தமிழ் வார்த்தை வந்து புல் அப்படின்னா என்னது, பறவைகள். புறம்னா என்ன சொன்னா, பட்டணம், விழுப்புரம், காஞ்சிபுரம், சிறந்த நகரம் இல்ல சிறந்த ஊர் சொல்லுவோம். இந்த புறம்னா பக்கம், நாட்டுப்புறம், மேற்புறம் அல்லது வெளியே அப்படின்ற ஒரு மீனிங் வரும். பெரு, பெருனா சொல்லிக்கோம், பெரிய, பெருனா பெருனா பெருசு. ஓகேங்களா? பெருனாலே பெரிய. அதுவே பெரு, பெருனா அடையான், பெற்றான், பெரு, பெற்றான் என்பது அடைந்தான், பெறுதல், அடைந்தான் சொல்றோமா. பொறி, இந்த பொறி தானது நெற்பொறி, நம்ம வெள்ளை கலர் பொறி இருக்கும் இல்லையா, அந்த பொறி. ஓகேங்களா? இந்த பொறி வந்து தீப்பொறி. சரி, வந்து இப்போ வந்து வேற என்ன சொல்லலாம், இப்போ வந்து அந்த இது சொல்லுவோம் இல்லையா, வற்றல், வற்றல் பொறித்தான். எந்த ரீ வரும், வற்றல் பொறித்தான். ஓ ஒத்த சொல்லி வருமா, ஓ ரத்த சொல்லி வருமா, பொறியல் செய்தான். அதே மாதிரி பொறியல் செய்தான், அந்த மாதிரி வந்தாலே என்ன வந்துடும், ஒத்த சொல்லி தான். ரத்த சொல்லி வந்து எந்திரம். அப்புறம் அந்த தீப்பொறி சொல்லமா, தீப்பொறி, கனிப்பொறி, தீப்பொறி. வெரி குட். பொறினா இந்திரம். ஓகேனா? கனிப்பொறி அப்படின்னா கணினி இந்திரம் அப்படின்னு சொல்றோம்னா அது. பொறுப்பு, இந்த பொறுப்புன்னு வந்தா என்ன சொன்னா மலை. இந்த பொறுப்புனா ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, கடமை. சொன்னால பொரித்தல், இந்த பொரித்தல் குஞ்சு பொரித்தல். ஓகேனா? குஞ்சு பொரித்தல், அதுவும் இதுதான் சொல்றாங்க. ஓகேனா? காய்கறி பொரித்தல்னாலும் இந்த ரீதா வரணும். இந்த பொரித்தல் என்னது, கல்லில் எழுத்து பொரித்தல். நம்ம சொல்றோம் இல்லையா, கல்லுல வந்து பொரித்தல், இன்ஸ்கிரிப்ஷன் சொல்றோமா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஓகேனா? பொரித்தல். மரம், மரம்னா விருச்சம், விருச்சம்னா என்னது, ஒரு மரம். அதான் மரம், விருச்சம்னாலே மரம் தான். இந்த மரம்னா வீரம், பரிசுக்குமா. மருமகன், மருமகன் என்னது, சன்னின்லா சொல்லியிருக்கோம். மருமகன், மருகான் படிப்போம் நம்ம, ஞாபகம். மருகா, மருகி அப்படின்னா மருமகன். மருகன் அப்படின்னா வழி வந்தோன், அதான் அந்த வழி வந்தோன் மருகன். ஓகேனா? மருகன். மருமகன்னா வேறு மகன்னா. எந்த ரூ வருது பாருங்க, எந்த ரூ வருது பாருங்க. இந்த மருமகன்னா இது நமக்கு தெரியும். இந்த மருமகன்னா சன்னின்லா. ஓகேவா? இந்த மருகன்னா வழி வந்தோன். ஓகேவா? இந்த மருமகன் அப்படின்னா இன்னொரு மகன், இன்னொரு மகன் சொல்லுமா, மருமகன், வேறு மகன். ஓகேவா? ஓகே. மாறி, மலை போட்டுரும், மாறின்னு போட்டா மாறுதல் அடைந்து. ஓகேவா? இது யாருக்கா ஞாபகம் இருக்கா பாருங்க, மாலை அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ் பார்த்தோம். சரி வாங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தோம், எனக்கு ஞாபகம் இல்லை. வருத்தல், வருத்தல் என்னது, துன்புறுத்தல். பாத்துமா, வருந்தினான், வருந்தினான். இந்த வருத்தல் என்ன அர்த்தம்,
கிழங்கு இதுவும் கிழங்கு சார் வறுவல். கிழங்கு வறுக்கிறது இல்லைன்னா வேற எதனா மீன் வறுத்தல் அது மாதிரி. கிழங்கு வறுத்தல், மீன் வறுவல். அவ்வளவுதான். ஓகேவா? விறகு. புரியல. உலோக கட்டி. பொண்ணு உலோக கட்டி. சூப்பர். பொண்ணு உலோக கட்டி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? நோட் பண்ணீங்க. மாலை. நெக்ஸ்ட் வாங்க. விறகு. விறகுனா தந்திரம். கரெக்டா? இந்த விறகுனா தந்திரம். நோட் ஒத்த சொல்லிடுறானே என்ன வரும்? விறகு தந்திரம். அதுவே இந்த விறகுனா அடுப்பு விறகு. இது நமக்கு தெரியும். இந்த விறகுனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாத்துங்க. அந்த விறகுனா தந்திரம். ஒத்த சொல்லிதான். ஓகேவா? நகர போலாமா? ஒளி. ஒளி. ஒளி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒளினா ஓசை, ஒளினா வெளிச்சம், இந்த ஒளினா நீக்கு. ஓகேங்களா? இதுக்கு வேற வார்த்தைகளும் உண்டு. இதை பார்த்தோம். நமக்கு ஈஸி. இது போட்டுருவோம். எப்படினாலும் போட்டுருவோம். காலை. காலை பொழுது. காலைக்கு வேற இடம் சொல்லலாம். காலைக்கு வந்து காலை பொழுது சொல்லலாம். அல்லது காலைனா இடம்னு ஒரு மீனிங் இருக்கு. நோட் பண்ணுங்க. காலைனா இடம்னு ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? அந்தி காலை. ஓகேங்களா? அந்தி காலைன்னு சொல்றாங்க. காலைனா இடம்னு ஒரு மீனிங் இருக்கும். அது வந்து காலை. இந்த காலை வந்து எருது போட்டுடலாம். ஓகே. கொல்லு. கொல்லுன்னு என்ன அர்த்தம்? கொன்று விடா. இந்த கொல்லுன்னு என்ன அர்த்தம்? கொல்லுனா வாங்குறது சார் பேரு. இந்த கொல்லோட தொழில் பேர் என்ன? கொல் குட்டல் அல்ல. போரல். போரல். ஆமா. இதுக்கு வந்து கொல்லுதல் அப்படியே வரும். சரிங்களா? ஓகே. கோல். கோல்னா அர்த்தம் ஒரு குச்சி எடுத்து சொல்றீங்களா? கம்பு. கோல்னா கம்பு. ஓகேவா? கோல். அதுவே இந்த கோல் என்ன? கோல் கூறுதல். அப்புறம் கோல் கூறுதல், 9 கோல் அதெல்லாம் வருது. கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பூமி, புதன் கோல் மாதிரி. தாள். தாள்னா என்ன சொன்னா? நாக்கு. கரெக்டா? தாள்னா நாக்கு. தாள்னா கால். அதாவது காலு. நம்ம பாதம் சொல்லலாம், முயற்சி சொல்லலாம், பேப்பர் தாள் சொல்லலாம். ஓகே. பேப்பர் தாள், காகிதத்தாள். இந்த தாள்னா தாழ்வடை. நான் சொல்ல தாழ்வடை, தாழ்ந்து போனான். பிளஸ் என்ன சொல்லலாம்? தாள்னா இந்த தாள்னா இன்னொரு வார்த்தை சொன்னேன், தாழ்பால். தாழ்பால்ன்ற ஒரு மீனிங் வரும். தோல்னா ஸ்கின்னு, தோல்னா ஷோல்டரு. இந்த தோல் ஒரு வார்த்தை பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா பாருங்க. இந்த தோலும் நம்ம தோல் பார்த்தோம். இந்த தோலும் ஞாபகம் வச்சுக்கப்பான்னு சொன்னேன். பாருங்க, எழுதிருந்தா எடுங்க. போன வாட்டி கிளாஸ்ல யாராவது எழுதுனா எடுங்க. தோல். என்ன பார்த்தோம்? சிறப்புலகரம் இருக்குதே. பசு தொழுவோம். அதான பார்த்தோம். கரெக்ட். பசு தொழுவோம். பசுவோட தொழுவோம். தோலுக்கு வந்து என்ன பேரு? பசு தொழுவோம். வெரி குட். பசு தொழுவோம். நோட் பண்ணுங்க. தெரியாதவங்க நோட் பண்ணுங்க. பழைய ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்துப்போம். 4 நாள் 4 பார்த்திருப்போம். இந்த நாள் அப்படின்னா தினம். அதுவும் பார்த்துருவோம். 4 நாள் 4. ஓகே. தினம் பார்த்துட்டோம். 4 டெய்லியும் உண்டு. புல்லுனா கிராஸ். அதாவது என்னது? புல்லுனா என்ன சொன்னோம்? புல்லுனா வந்து அந்த புல்வெளி. பிளஸ் வந்து புல்லுனா கீழானோர்னு ஒரு மீனிங் இருக்கு. கீழான இன்னொரு மீனிங். ஆமா. புல்லுனா பறவை. இது பார்த்துருவோம். வலினா நோய் பார்த்துக்கோமா? வலினா நோய். வேற என்ன மீனிங் பார்ப்போம்? வலிமைன்னு ஒரு மீனிங் இருக்கு. வலிமை. இந்த வலினா அதான் வலி, பலம் அப்படின்னு இருக்கும். வலினா காற்று. இந்த வலினா பாதை போட்டுருவோம். விழா எலும்பு. கரெக்ட். இந்த விழா என்ன? விழா மரம். கரெக்டா? இந்த விழானா திருவிழா. வெள்ளம்னா கரும்பு வெள்ளம். வெள்ளம்னா நீர் பெருக்கு. வேலைன்னா பார்த்தோம் தொழில். இந்த வேலைனா தொழில். இந்த வேலைனா சொன்னோம் பொழுது சாய்தல். வேல்னா வேலாயுதம். ஓகேங்களா? வேல்னா மன்மதன். கரெக்டா? அதான பார்த்தோம். வேல், மன்மதன், முருகன் சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? ஆமா சார். வேல்னா மன்மதன் பிளஸ் என்ன சொன்னேன்? முருகன் சொன்னேன். ஓகேங்களா? அப்புறம் வேலிர்னா யாரு? குறுநில மன்னர்கள். நகர ஒருபர் போலாமா? நெக்ஸ்ட் அன்னாள். அன்னாள் என்ன அர்த்தம்? அவளை போன்றவள். சொல்லிருக்குமா? அன்னாள் அவள். ஓகேங்களா? அன்னாள் என்ன அர்த்தம்? அன்னாள் அவள் அவளை போன்றவள். அந்நாள். இந்த இன்னும் வந்து என்ன சொன்னோம்? அந்த நாள். கரெக்டா? ஓகே. ஊன்னா மாமிசமா? அதுவே ஊன்னா உணவு. 3 சொல்லி இன்னொன்னு வந்தா என்ன வந்தோம்? உணவு. நல்லா மாத்தி சொல்லிடுறோம். மாத்திடுறோம். ஊன் வந்தா உணவு. சொல்லி இன்னும் வந்தா உணவு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏன் வந்தா என்னால். என்னால் என்ன அர்த்தம்? என்று சொல்லால். என்னால் என்ன அர்த்தம்? என்னால் என்று சொன்னால். என்று சொல்லால். ஓகேங்களா? அதுவே என்னால் என்ன அர்த்தம்? இந்த நாள். எந்த நாள்? கண்ணன். 2 சொல்லி இன்னும் வந்தா கர்ணன் அர்த்தம்.
3 சொல்லி இன்னும் வந்தா கிருஷ்ணன் அர்த்தம். கிருஷ்ணன். ஆமா. தின்னுனா என்ன பண்ணும்? முறுக்கு தின்னுன்னு பார்ப்போம். இந்த தின்னுனா வலிமை. 3 சொல்லினா வலிமை. 3 சொல்லி பனினா குளிர்ச்சி, பனினா வேலை, இதெல்லாம் போட்டுருவோம். மனம்னா உள்ளம், மனம்னா 3 சொல்லினா வாசனை, மண்ணுனா அரசன், மண்ணுன்னா என்ன சொல்லுவோம்? மரசன். அப்புறம் நிலை பெற்ற உயிர்கள் போமா. நிலை பெற்ற உயிர்கள். மண்ணுனா பூமி. ஓகே. அதே வந்து மான்னா விலங்கு, அதாவது டீர். மான்னா சிறப்பு. இந்த மான் என்ன சொன்னோம்? சிறப்பு, மாண்பு, மாண்புமிகு அப்படின்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றது. அது முன்னாள் என்ன சொல்லுவோம்? முன்னாடி, முன்னாள், முந்தைய நாள். இந்த முன்னாள்னா 3 நாள். 300னா முன்னே 100, முன்னே 100ன்னு அர்த்தம். 300 நோட் பண்ணுங்க. அதான் முன்ன கொடுத்தா 100. இந்த 300 அப்படின்னா 300. வன்மை ரட்ட சொல்லி என்னன்னா அர்த்தம்? வலிமைன்னு அர்த்தம். 3 சொல்லி என்னன்னா வள்ளல் தன்மை, கொடை, வளம். வளம்னு ஒரு மீனிங் இருக்கு. அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. போதும். அது எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு கிளாஸ்? ஓகே, 2 மணி நேரம் ஆகும். நம்ம ஒண்ணு பார்ப்போம். ஓகேண்ணா? முயற்சித்தல் இது சரியானா இது தப்புன்னு நாம் பார்ப்போம். ஒரு இடத்துல வந்திருக்கு முயற்சித்தல் என்பது தவறு. என்னன்னு எந்த வார்த்தை தான் சரி? முயற்சி செய்தல் அல்லது முயலுதல், இதுதான் கரெக்ட். நோட் பண்ணுங்க. முயற்சித்தல், முயற்சித்தான் என்பது தவறு. பழைய புக்ல இருக்கு. எழுதுறீங்களா? முயற்சித்தல், முயற்சித்தான் என்பது தவறு. என்னன்னு எழுதணும்? முயற்சி செய்தல், முயலுதல், முயன்றான். ஓகேலா? அப்படிதான் எழுதணுமே தவிர முயற்சித்தல்னு எழுதக்கூடாது. ஓகே சார். ஓகேவா? அதே மாதிரி வந்து அருகாமைன்றது தப்பு. நம்ம என்ன சொல்லுவோம்? அருகில். அருகில் என்பதா ரைட்டு. ஓகே. முருகிறோம் என்று யாரோ ஒருவர் எழுதினார். அதை படித்தவர்கள் பூவை முருகு என்று எழுதும். மோக்கிறோம், அதான் சொல்லும். கூட்டு பகரா சொல்றோம். ஓகே. பிரதி ஞாயிறு, பிரதி ஞாயிறு தோறும், பிரதி ஞாயிறு தோறும், பிரதி ஞாயிறு என்பதற்கும் பிரதி ஞாயிறு தோறும் என்பதற்கும் ஒரே பொருள் தான் உண்டு. ஓகே. அடுத்து பாருங்க, அதுகள். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுகள்னு நம்ம சொல்லக்கூடாது. அது ஒருமை. பன்மையில என்ன எழுதணும்? அவை சார், அவை. அறிவாமனை என்னன்னு சொல்லணும்? அறிவா பிழை. அறிவால் மனை. அருகாமை, அருகில். ஓகேங்களா? அளமேல் மங்கை, அளமேல் மங்கைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அலர்மேல் மங்கை. அலமேல் மங்கை நம்ம சொல்றோம். அலமேல் மங்கைன்னு சொல்லி பேர் வைக்கிறோம் இல்லையா? அலமேலு அம்மையார். அது வந்து பேச்சு வழக்கல. உண்மையான சரியான வார்த்தை என்ன? அலர்மேல் மங்கை. அன்றியில், அன்றியும், அன்றியும் சொல்லக்கூடாது. அன்றியும். ஆலயம், லை சொல்லக்கூடாது. என்ன வரணும்? ஆலயம். ஆட்சி, ஆட்சி போட்டுரும். இடை, இடைன்றது அந்த வெயிட் சொல்றோம் இல்லையா? எடை. இதெல்லாம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஈர்க்குழி, ஈர்கொல்லி அப்படிதான் சொல்லணும். இந்த ஈர்கொல்லி. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. உத்திரவு என்ன பார்த்தா? உத்தரவு. உதறி, உதறிக்கு என்ன அர்த்தம் வரணும்? உதறி. இந்த ரீதா வரணும். உதறி எறிந்தான். எகனை முகனை, எதுகை முதுகை, எதுகை மோனை. அடுத்தது எண்ணெய் என்ன சொன்னோம்? எண்ணெய் பார்த்தோம். இலை பார்த்தோம். ஏக்கிராய், ஏய்கிராய். ஓகே, என்ன சொன்னோம்? ஏக்கிராய் இல்ல ஏய்கிராய், ஏய்கிராய். ஓகேங்களா? ஏய்கிராய். ஒருவல் என்ன சொல்லக்கூடாது? ஒருத்தி. ஓரவத்தின்றது தப்பு. என்னன்னு யூஸ் பண்ணோம்? ஓரகத்தி. கடைசி வந்து இது பார்த்தோம். கடைசி கன்றாவின்னு சொல்றோம் இல்லையா? கன்றாவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது என்னது? கண்ணராவியா. என்னன்னு யூஸ் பண்ணோம்? கண்ணராவி. கண்ணராவி. ஓகேங்களா? கண்ணராவி. கம்மநாட்டி, கைம்பெண்டாட்டி. நம்ம திட்ட வார்த்தை நம்ம எழுதி. கம்மநாட்டின்றது வந்து கைம்பெண்டாட்டி. இல்ல கைம்பெண்டாட்டி தான் என்னன்னு சொல்றாங்க? கம்மநாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள். ஓகேங்களா? கண்ணராவி. கம்மநாட்டின்றது கைம்பெண்டாட்டி. ஓகேங்களா? கம்மாய், கம்மாயின்றது என்ன சொல்லுவோம்? பாண்டிய நாட்டுல வந்து கண்வாயை வந்து கம்மாயின்னு சொல்லுவோம். பார்ப்போம். கால்வாயை கண்வாய், கம்மாயின்னு சொல்லுவோம். ஓகே. கருந்தமிழ், கொடுந்தமிழ் தான் சரிதான். கருந்தமிழ் சொல்லக்கூடாது. ஏன்னா கருந்தமிழ் ஒண்ணு கிடையாது. கொடுந்தமிழ். காய்ச்சல், காய்ச்சல் ஈ வருது. ஓகேங்களா? காய்ச்சுகிறான் என்ன வரணும்? காய்ச்சுகிறான். இச்சுதான் சொல்லணும். காட்சி பாத்திரம். காத்தாடின்ற தப்பு. என்னன்னு சொல்லணும்? காற்றாடி. ஓகே. காத்தால, காலை. காலம் பரவாயில்லை. காலை வேலை. ஓகேங்களா? காலை வேலை. கார்க்கும்னா காக்கும். இதெல்லாம் போட்டுரும். குண்டுமணின்றது தப்பு. என்னன்னு போடணும்? குன்றுமணி. திருக்குறள் சொல்றீங்களா? குன்றுமணி. கோர்த்து என்ன சொன்னோம்? கோர்த்து கோவை. அதுதான் சரியான வார்த்தை ரெண்டுமே. சரிங்களா? சக்கலத்தி, சகக்கலத்தியா. ஓகேங்களா? சக்கலத்தின் தப்பு. என்ன சொல்லணும்? திட்டினா கூட இனிமே டீசெண்டா திட்டுங்க. சரிங்களா? சகக்கலத்தி.
ஆமா யூஸ் பண்ணிக்க, இந்த வார்த்தையில யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து திட்டல அப்படின்னு நினைப்பாங்க. இது தின்னா திட்ட ஞாபகம் வச்சுவாங்க. சகக்கலத்தி. ஓகேங்களா? ஓகே. சமையல் சமையல். சம்பந்தன் சம்பந்தன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிலதுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொன்னான்? சிலவு சில சொல்லக்கூடாது, செலவு. சின்ன பின்னம் சின்ன பின்னம் சொல்லக்கூடாது, சின்ன பின்னம் தான் சொல்லணுமா. சின்ன பின்னம் நான் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன பின்னம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவோம்? சின்ன பின்னம். ஓகேங்களா? சீயக்காய் என்ன சொன்னோம்? சிகைக்காய். சுந்திரன் சுந்தரன் தான் சொல்லணும். சுவற்றில் சுவரில். சூழ்ச்சி சூழ்ச்சி தானே பார்ப்போம் தமிழ் வார்த்தை. கரெக்ட். செய்தி தப்பு என்னன்னு சொல்லணும்? செய்தி. இந்த செய்தியோட இதுதான் வந்து செய்தின்னு சொல்லுவோம். தவறாமல். எந்த ராவத்து பாருங்க, இடத்துக்கு தவற மாதிரி மாத்தணும். தவறாமல். இந்த தவறாமல் தான் ரைட்டு. ஓகேங்களா? தவிர தவிர இந்த ரெண்டுத்துக்கும் இந்த தவிரக்கு என்ன வரக்கூடாது பாருங்க, நல்லா கவனிங்க. தவறாமல்லாம் என்ன அர்த்தம்? தவறாம அட்டன் பண்ணும். தவறாம வந்து விடு. ஓகேங்களா? இந்த தவறாமல்ன்றது வேற. ஓகேங்களா? இந்த வந்து தவிர. இந்த ரெண்டுத்துமே மீனிங் இருக்கு. தவிராமல் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? தவிராமல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணாதான் என்னது, நீ வந்து கட்டாயம் வந்து விடணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த தவறாமலாம் நீ வந்து என்ன பண்ற, வராம இருந்துடாத. ரெண்டும் ஒரே மீனிங் தான் வருது. தவிர தவிர யூஸ் பண்ணிக்க. நம்ம புக்லயே அந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் மாறும். அப்போ ஓகே, அந்த இடத்துல பார்த்து போட்டுக்கலாம். திருநாள் திருநாள் அதான் சொல்லுவோம். நம்ம திருநாள் சொல்றோம், விழான்னு சொல்லுவோம். திருநாள் தான் ரைட்டு. தீபாவளி 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 பெரிய தீ தான் வரும். தீபாவளி. தொகை தொகை பார்த்தோம். நஞ்சை என்ன சொல்ற? நன்சை புன்சை. நிகழம் நீளம். நிச்சயதார்த்தம் 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 வந்து நிச்சயதார்த்தம் யூஸ் பண்ணுமா? நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் எப்படி யூஸ் பண்ணோம்? நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம். இந்த வார்த்தை நிச்சயதார்த்தம். நிறைந்து நிறைந்து. ஓகேங்களா? இதெல்லாம் வரலாம் வராம போலாம், தேவையில்லை, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நிறைந்து நிறைந்து. நீசல் நீர்ச்சல் நீர்ச்சிலையா. நீசல் நீர்ச்சிலை. நீர்ச்சிலையை தான் இவங்க நீசல் சொல்றாங்க. ஓகேங்களா? நீர்ச்சிலை இல்ல நீச்சல் நீர்ச்சிலை. நேத்து நேற்று போட்டுருவோம். பத்து வரவு பற்று வரவு அதான பார்ப்போம். பத்துன்னு வரக்கூடாது, பற்று வரவு. பலது பல. சிலது சில. பாய்ச்சல் பாய்ச்சல் இச்சு வரும். பிராமணர் பிராமணர் பிராமணர்கள். ஓகேங்களா? புஞ்சை புன்சை போடுறோம். பிட்டு பிட்டு பார்த்தோம். பூசணிக்காய் என்ன நீ வந்து பாருங்க, பூசுனைக்காயா. நோட் பண்ணுங்க. பூசணிக்காய்ன்றது எழுதிங்க. பூசுனைக்காய் பூசுனைக்காய். ஓகேங்களா? போய் கடைக்காரர் ஏதாவது கேளுங்க, ஏதாவது பூசு விடுவான். பூசுனைக்காய். நெக்ஸ்ட் போலாம். பேத்தி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பேத்தி. ஓகேங்களா? அல்லது பெயர்த்தி. ஓகேங்களா? மடப்பள்ளி மடைப்பள்ளி. மாணவன் மாணாக்கன். மாணவன்றது கூட தப்பு, மாணாக்கன். ஓகேங்களா? மாணாக்கன் மாணாக்கன். அதாவது இது கொடுத்து மாத்த சொன்னாதான். இந்த மாதிரி கேள்வி இவ்வளவு இதா கேட்க மாட்டாங்க, பாத்துலாம். மாதம் மாதம். மாதம் கூட்டல் மாதம். மாதம் மாதம் அப்படியே எழுதணும். மிரட்டினர் மருட்டினரா. மிரட்டினருக்கு என்ன பேரு? மருளுதல் அப்படின்னா தான் அந்த பயப்படுது. மிரட்டினர்னா மருட்டினர், அந்த வார்த்தை சரி. முகர்தல் என்ன சொல்லுவோம்? முகர்தல் தப்பு, மோத்தல். முந்தாணி முன்தானை. ஓகேங்களா? முன் தானை, அது பேர் வந்து முன் தானையா. ஓகேங்களா? முழித்தான் தப்பு, என்னன்னு சொல்லும்? விழித்தான். முழுங்கு விழுங்கு. மேய்ச்சல் மேய்ச்சல் ரைட்டு. ரொம்ப நிரம்ப நிரப்ப இதெல்லாம் பார்த்திருப்போம். வரேன் என்ன சொல்லணும்? வரேன்னா என்ன சொல்லணும்? நான் வரேன் சொல்றோம் இல்லையா? வாரேன் நான் வாரேன். வாரேன் என்பது எதிர்மறை கிடையாது. இது நல்லா கொஞ்சம் இது எதிர்மறைன்னு நினைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? எதுதான் எதிர்மறை? ஓகே வாரா. ஓகேங்களா? வரேன் வரேன்னு சொல்றது வாரேன்னு சொல்லணும். வாரேன்னு என்ன அர்த்தம்? உடன்பாட்டு தான். ஓகேங்களா? மாத்திடக்கூடாது. வராது வாராது. ஓகேங்களா? வராது வராது. இதுதான் இந்த எதிர்மை. இந்த ராகு பக்கத்துல இது வந்தாதான் என்னது? இந்த ரா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆ வந்தாதான் அது பேர் எதிர்மறை. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல ராகு பக்கத்துல ஆ வந்தாதான் அது எதிர்மறை. ஓகேங்களா? ஓகே. வாத்தியார் உபாத்தியார். நான் பாக்கலாம். வாத்தியார் தான் என்னாச்சு? உபாத்தியார் தான் என்ன மாதிரி இருக்குது? வாத்தியாரா மாறிக்குது. வாத்திச்சி உபாத்தியாயினி. நோட் பண்ணுங்க. உபாத்தியார்னா ஆண்பால். உபாத்தியாயினி. வாய்ப்பாடு என்ன வரக்கூடாது? வாய்ப்பாடு என்ன சொல்லுது? வாய்ப்பாடு. ஓகேங்களா? வினை தொகையா கூட எடுத்துலாம். வாய்ப்பாடு. நெக்ஸ்ட் வாங்க. வாவரசி. ஓகே அப்படி எடுத்துலாம். வாயால் பாடு. ஓகே. வாவரசினா வால்வரசி. ஓகேங்களா? வால்வரசி. வியாதியஸ்தர். வியாதிஸ்தர். வியாதி யா வரக்கூடாது. வியாதிஸ்தர். வெண்ணெய் என்ன சொன்னோம்? வெண்ணெய். வெற்றில போட்டுடலாம். வெண்ணி வெந்நீர். வெயில் வெயில். வெள்ளாமை என்ன சொல்லுவோம்? வேளாண்மை.
வேணும், வேண்டும், வைக்கல், வைக்கோல், அவ்வளவுதான். ஓகேங்களா. ஒருவல் என்னும் சொல்லே இல்லை. என்ன சொல்ல இருக்கணும்? ஒருத்தி என்றதை எழுத வேண்டும். ஒருவல் என்று எழுதுவதுதான் ஒருவல் என்று எழுதுவது என்னது? பெரும் தவறு. ஆனா நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். சார் சொல்லுங்க சார். சேலை சீலை இருக்குல்ல சார், ஆமா அதுல இருக்கு. வந்து சீலை சீலை தான் கரெக்ட்னு சொல்லிருக்காங்க சார். அது ஆமா. இப்ப இது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சேலையை கட்டு, இது என்ன சொன்னீங்க? சேலை சீலை. ஆமா, சேலை தப்பு, சீலை தான் ரைட்டு. சீலைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான் சார். நம்ம பேச்சு வழக்கு தான் சேலைன்னு சொல்லிட்டு வரோம். புடவைன்னு சொல்றோம் இல்லையா, ஓகே ஓகே. அது சேலை நம்ம சொல்றோம் இல்லையா, அது தப்பு. அது பேர் என்னது? சீலை தான் அது பேரு. சீலை சார், துணின்னு சொல்லுவோம்ல சார், அதான் ஆமா, சார். துணின்னு சொல்றோம் இல்லையா, சார் அது வந்து சீலை தான். இல்ல சார், சீலையுமே வந்து மருவி வந்ததுதான் அப்படின்னு படிச்சேன் சார். சீரை தான் கரெக்டாமா? எது? சீரை தான் வந்து மருவி சீலைன்னு வந்திருக்காங்க சார். சீரையா? ஆமா சார். ஓகேவா. சீரை இதுதான் ரைட்ன்றீங்களா? ஆமா சார், நெடில் எழுத்து சீரை. ஓகே ஓகே ஓகே, இருக்கலாம். அதான் சொல்றேன். ஆனா அவங்க சொல்றது வந்து சேலை. ஓகேங்களா. சேலைன்றது வந்து தவறு, சீலை. ஓகேங்களா. அதுதான். இந்த சீலை வந்து சீரையில இருந்து மருவி வந்துருக்கலாம். ஓகே. ஓகே. ஆசீர்வதித்தார்னா வாழ்த்தினார். ஓகேங்களா. நம்ம படிச்சோம் இல்லையா, நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை. நெடுஞ்சான் அதுல என்ன நம்ம புக்ல என்ன இருக்கும்? சாஷ்டாங்கமாக விழுந்தவனை வாழ்த்தி ஆசீர்வதித்தார் இருக்கும். ஓகே. ஆசீர்வதித்தார் என்ற சொல்லுக்கு வந்து தமிழ் சொல்லு என்னது? வாழ்த்தினார். ஓகேங்களா. ஓகே. வறுமைகள்னு சொல்லக்கூடாது, வறுமையை. ஓகேங்களா. வறுமைகளை ஒழிக்கன்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? வறுமை என்னைக்குமே வந்து ஒருமைதான். ஓகேங்களா. வறுமை என்பது ஒருமைதான். ஓகே. வறுமையைன்னு தான் சொல்லணும், வறுமைகளைன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து சூரியன் ஒன்னா பூமின்னு சொல்லணும், பூமிகள்னு சொல்லணுமா, பூமியைன்னு சொல்லணுமா? ஏன்னா பூமின்றது பூமிகள்ல கிடையாது, பூமி ஒண்ணுதானே. அப்போ பூமியை அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். எத்தனை என்பது எதை குறிக்கும்? எண்ணை குறிக்கும். எத்தனை. ஓகே. எத்துணை என்பது எதை குறிக்கும்? எத்துணை. துணைனாலே அளவுன்னு சொல்லிருக்கேனா, ஞாபகம் இருக்குங்களா? துணைனா அளவுன்னு ஒரு இடத்துல சாகும் வரை கல்லாத ஒரு துணை வரை அப்படின்னு மீனிங் வரும். ஓகேங்களா. அப்ப எத்துணை என்பனா பெருசு, அளவு குறிக்கும். ஓகேங்களா. நான் பார்த்தேன் அக்து அது எங்க வரும்னு பார்த்தோம். அக்து அதாவது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து அக்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரி உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது யூஸ் பண்ணோம், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். சரி, இது வந்து நோட் பண்ணுங்க. அந்த வினை மரபு நம்ம பார்ப்போம் இல்லையா, வினை மரபு கையில எழுதுங்க. வினை மரபு ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். போட்டலாம்.